நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேன எல்லா உயிரும் துறையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்கும். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னை இருக்கும். எல்லாம் வல்ல பெருமான் அல்தரும் பன்னார்மொழி அம்முடன் நமர் திரு நாவுடையாருடைய திருவடியை வணங்கி அல்தரும் நீல் நெடுங்கண்ணை தாயாருடைய நமர் அல்தரும் அண்டமுழுவடையார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கணங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கணையாவுடைய திருவடிகளை நேல நினைந்து அடியனுடைய ஞானாசிரி பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியை எல்லாம் கர்ணங்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, தொண்ட புராணத்திலே இன்று இளையான்குடி நாயனாருடைய திருச்சரிதத்தை சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அதில் சென்ற வகுப்பில் ஒரு 17 பாடல்கள் நம்ம சிந்திச்சிருக்கிறோம். எம்பெருமான் இளையான்குடி நாயனாருடைய இல்லத்துக்கு பெருமான் வந்த பாங்கினை செக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்ற பொழுது, மாரிக்காலத்து இரவினில் வைகியோ தாரிப்பின்றிய பசிதலை கொள்வது பாரித்து இல்லம் அடைந்தவின் பண்புற வேரித்தாரான் விருந்தெதிர் கொண்டனர் என்று சொல்லி, அது இறைவன் பெருமானுடைய நாயனாருடைய இல்லத்துக்கு வருகிறார். எதற்காக வருகிறார் அப்படின்னா, அவருடைய தொண்டை நாமெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அது நமக்கு இளையான்குடி திருநெல்கண்ட நாயனாருடைய சரியத்திலே சொல்லுகிறார். தொண்டரை விளக்கம் காண நன்னறி இதுவாம் என்று ஞாலத்தோர் விரும்பிய அன்னறி காட்டு மாட்டால் அரிட்சவ யோகியாக. ஏன்னா சோதிக்கிறதுக்காக வராருன்னு சொன்னால் நம்ம தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. முதல் சரியத்திலேயே சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லிடுறார், தொண்டரை விளக்கம் காண அப்படிங்கிறப்ப அவர் இங்கே தொண்டு உலகம் பூரா பரவ வேண்டும் என்பதற்காக பெருமான் வந்து ஒரு அடியார் கோலத்தில் வரார் என்று சொல்லி சொல்றார். இந்த சரியத்தில் எப்படி சொல்றார் அப்படின்னா, பெற்றம் ஊர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞாலம் உய்ந்திட நன்னினார். இந்த உலகம் உய்யும்படியாக பெருமான் வந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த சரியத்தில் சொல்றார். அப்படி வருகின்ற பொழுது அதுக்கு சிவக்கணைய உரை சொல்லுகின்ற பொழுது ஒரு இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, பெற்றம் ஊர்வதும் இன்றியே கூட வந்து எப்பொழுதும் இடையில வரக்கூடிய பெருமான் அன்று நடந்து வர்றார். ஏன் அப்படின்னா, அதான் அறக்கடவுள் தான் விடையாக இருக்கக்கூடியது. அறக்கடவுள் நாயனாருடைய அந்த வறுமை நிலையை பார்த்து அது வரல அப்படின்னு சொல்லிடுச்சான். அப்புறம் கருணையே வடிவமான உமையம்மையும் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஏன்னா தன்னுடைய குழந்தைகள் இப்படி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கக்கூடாது என்று சொல்லி அம்மாவும் வரலைன்னு சொல்லிட்டாங்களாம். அதான் அந்த இடத்துல பெற்றம் ஊர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே எப்படி வந்தார், நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞாலம் முயந்திட நன்னினார் என்று சொல்லி அந்த பாட்டில் வருது. அதற்கு பிறகு வந்த நேரம் நல்ல இரவு நேரம், மழைக்காலம், ஆவணி மாதம் ரொம்ப மழை பெய்யக்கூடிய காலம் சரிங்களா. ஆவணி மாதத்தில் தான் அவருடைய குருபூச ஆவணி மாதம் மக நட்சத்திரம், நல்ல மழைக்கால இரவு. அப்புறம் யாரும் ஏற்கனவே அடியார்களுக்கெல்லாம் வாங்கி போட்டு இப்போ அவங்களுக்கு உணவு இல்லாமல் 2 நாள் 3 நாள் அவங்க வந்து உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்புறம் யாருக்கு போய் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. எல்லா கதவுகளும் தாளிட்டாச்சு இரவு நேரத்தில், அந்த ஒரு வீடு மட்டும் திறந்திருக்கு. வேற அடியார்கள் வந்தாங்கன்னா உணவு கொடுக்கறதுக்காக. அதான் சொல்றார், மாரிக்காலத்து இரவினில் வைகியோ தாரிப்பின்றியே பசிதலை கொள்வது பாரித்து இல்லம் அடைந்தவன் பண்புற வேரித்தாரான் விருந்து எதிர்கொண்டனன். ஆனாலும் அவர் விருந்து செய்திருக்கிறார். ஒண்ணுமே இல்லாத நிலைமை இருந்தாலும் கூட அப்பதான் வந்து கணவன் மனைவி 2 பேரும் ஒரு கலந்து எப்படி அடியார் தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்றாருங்க. வந்த உடனே அவர் மலையில நனைந்து கொண்டு வருகிறார். அப்படி நனைந்து கொண்டு வருகின்ற பொழுது முதல்ல ஈரமேனியை நீக்கி அப்படின்னாரு சேக்கிழார் பெருமான். அப்படின்னா அவங்களுக்கு உலர்த்துவதற்கு இப்போ நம்ம சாமி கொடுத்தாரு பாருங்க, அது மாதிரி ஈரமேனியை பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு அதாவது இளையான்குடி நாயனார் சாமி கொடுத்தாரு, சாமி இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஈரமேனியை நீக்கி அவர் சொல்றார், இடம் கொடுத்து ஆற இன்னமது ஊட்டுதற்கு ஆசையாய் அப்படின்னாரு. வந்தவரை வந்து எந்நேரமா இருந்தாலும் சரி பசியோட வந்திருப்பார், அதனால அவருக்கு அமுது கொடுக்கணும்னு சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னா, தார மாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என்ன அப்படின்னாரு. அதாவது தபோதனர் அப்படிங்கிறதுக்கு சேக்குனிய உரை அழகா சொல்வாரு. தவத்தையே தனமாக உடையவர் அப்படிம்பாரு. தவம்னா என்னன்னா ஈண்டு சிவபூசையே தவம் அப்படின்னு எழுதுறாரு. சிவபூசைக்கு மேல ஒரு தவம் எதுவும் கிடையாதுங்க. அதனால தபோதனர் அதுக்கு ஒரு மேற்கோள் சொல்றாருங்க. திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்தில் ஒரு மேற்கோள் இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னா, கண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது அப்படிங்கிறார் திருமூலர் 7ஆம் தந்திரத்தில். அப்படின்னா ஒரு அடியார் உண்ட உணவு 3 உலகத்தில் எப்படி போய் சேரும் அப்படின்னா, அடியாருக்கு உள்ளிருந்து சிவபெருமான் எடுத்துக்கிறார் அந்த உணவு.
அந்த அடியாருடைய உணவு போட்ட உணவு சாமி எடுத்துக்கிறதுனால சாமி எல்லா உயிர்களையும் நீக்கமர இருக்கிறார். அதனால விண்ணுலகம், மண்ணுலகம், நரவுலகம் என்று சொல்லி 3 உலக உயிர்களும் உண்டதற்கு சமம் ஒரு அடியார் உண்பது என்று சொல்லி நமக்கு அந்த இடத்துல விளக்கோரி சொல்றார். அப்படி தீரவே பசித்தார் செய்வது என் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவரே என்ன சொல்றார் அப்படின்னா, நமக்கு முன்பு இங்கு உணவில்லை ஆயினும்னு. அந்த வார்த்தை ஏன் அம்மாவுக்கு தெரியுமில்ல நமக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அந்த பதில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை அவரே சொல்லிடுறாராம். ஐயா உரையாசிரியர் நுட்பமா எழுதியிருக்கிறார். ஏன்னா எடுத்தோன்னா இந்த மாதிரி சாப்பாடு போட அடியாருக்கு அமுது செய்யணும் அப்படின்னா எனக்கு ஏற்கனவே நமக்கே சாப்பாடு இல்லை, அந்த வார்த்தை வந்துடக்கூடாதான். அதனால நமக்கு முன்பு இங்கு உணவில்லை ஆயினும் இமக்குளக்குடி பாகற்கு இனியவர் நமக்கு இன்னடிசில் தகவல் அமைக்குமாறு எங்கன மனங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதாவது இமக்குளக்குடி பாகற்கு இனியவர் அப்படிங்கிறது ஒரு அருமையான இடங்க. சாமிக்கு யார் இனியவர்கள் அப்படின்னா அடியார்கள் தான், தேவர்கள் கிடையாது. இது பெரிய புராணத்தில் ஒரு 3 இடத்துல வருது அடியனுக்கு தெரிய. இன்னொரு இடம் எங்க வருதுன்னா சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்துல வருது. சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்துல இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன்ட்டு வருவார். ஒரு அடியாரை தேடி தேடி பார்க்கறாரு, ஒன்றும் கிடைக்கல. சாமி கிட்ட நின்று இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன், சகத்தில் யானும் திருநீர் இருவாரை கண்டு இடுவேன் அப்படின்னு. எல்லாரும் திருநீரத்தை பார்த்து நானும் கொஞ்சம் இடுவேன் சாமி அப்படின்னு சொன்ன உடனே பெருமான் என்ன சொல்றாருன்னா, உம்மை போல நீரிட்டார் யாருளர் உண்பீர் அப்படின்னு சொல்லி பக்கத்தால் உட்கார வைக்கிறார். அவன் திருநீர் வச்சதுனால சாமிக்கு பக்கத்தால அவரு சிறு தொண்டர் அமர்ந்து இருப்பதற்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. அப்படி அந்த அந்த இடத்துல இமக்குள குடிப்பாகற்கு இனியவர் தமக்கு இன்னடிசில் அப்படி அம்மாவை கேட்ட உடனே அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாது கூறுவல் மற்றொன்றும் காண்கிறேன் ஏதிலாருமினை தருவார் இல்லை அப்படின்னு. போய் எங்கேயும் கேட்க முடியாதுங்க சாமி, ஏன்னா ஏற்கனவே எல்லாருக்கிட்டையும் வாங்கியிருக்குது, வாரியார் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற பொருளை விற்று அது போக கடன்கள் பல பெற்று அந்த தொண்டை செய்துட்டு இருக்கிறார். இனி யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது. போகும் வைகிற்று போமிடம் வேறில்லை தீது செய்வனையருக்கு என் செயல் அப்படின்னா, நல்ல வளமா இருக்கிற பொழுது அவர் வந்திருந்தாருன்னா அந்த அடியாரு எப்படி எல்லாமோ நாம செஞ்சிருக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் என்னுடைய தீவினை என்று சொல்லி அம்மா அவங்களத்தான் வந்துக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு யோசனை சொல்றாங்க அம்மா, நீங்க பகல்ல போய் நெல்லில் வயல்ல நெல் விதைச்சிட்டு வந்தீங்க, அடுத்த போகத்துக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு. இப்போ மழை பெஞ்சதுனால அந்த நெல்லெல்லாம் அப்படி மேலே வந்திருக்கும் தண்ணியில், அதனால அதை அரித்து கொண்டு வந்து கொடுத்தா தக்கமாறு அரிசி ஆக்கலாம், சாப்பாடு உணவு படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது அவருக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதனாலதான் முதல்ல என்ன சொன்னாரு, நமக்கு முன்பு இங்கு உணவில்லை ஆயினும் அதை போட்டது. இப்ப சொன்ன உடனே அம்மா சொன்ன உடனே மாற்றம் மனைவியார் கூற முன் பெற்ற செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்துனார். ரொம்ப முக்கியமான இடங்க. என்னைக்கோ தேடி வச்ச ஒரு செல்வம் கையில கிடைச்ச மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சாராம். ஒரு வழியுமே இல்லாத இருந்தவருக்கு ஒரு உபாயம் கிடைச்ச மாதிரி பெற்ற செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்து குற்ற காதலினால் ஒருப்பட்டனர் சுற்று நீர்வயம் செல்லத் தொடங்குவார் என்று சொல்லி உடனே ஒரு கூடைய தலைமையில் எடுத்துக்கொண்டு அப்படியே அந்த வயலுக்குள்ள போறார். அப்படி செல்லுகின்ற பொழுது பெருகுவானம் பிறங்க மலை பொழிந்துனார். அப்படியே மலை பொழிந்து கொண்டிருக்கிறது. அது ஆவணி மாசம் சொல்லவே தேவையில்லை. அப்படி அந்த அடாது மழை பெய்து அந்த இருள் எப்படி இருந்ததுன்னா, கருகு மை இருளின் கணம் கட்டுவிட்டு அப்படின்னார். அப்படியே கரிய மைக்குழம்பு போன்ற இரவு. அந்த எந்த ஒரு வெளிச்சமும் தெரியாது. அந்த பூச்சிகள் மட்டும் இரவு பூச்சிகள் அப்படியே பறந்து கொண்டு இருக்கிறது. அவருக்கு எப்படி போனார் அப்படின்னா, பல முறை நடந்து போன அந்த கால் தடக்கத்தினுடைய பழக்கத்தில் அப்படியே அந்த வயலுக்குள்ள போய் அப்படியே அதை எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்படி எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது உள்ளம் அன்பு கொண்டு ஊக்கவோர் பேரிடார் கொல்லமுன் கவித்து குறியின் வலி, அதாவது அந்த பறவைகள் நீர்ப்பறவைகள் கூட உறங்கக்கூடிய நேரம் ஆயிருச்சான். சொல்றார், புல்லுறங்கும் வயல் புக போயினார். இந்த இடத்துல வள்ளலார் இளையான்குடி மாறனார் என்று சொன்னாருங்க. வள்ளலார்னா எதிர்பாராது செய்யக்கூடியவங்களுக்கு பேர் தான் வள்ளலாருங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கண்ணப்ப நாயனார் வள்ளலார் அப்படின்னு சொல்லுவார். ஆமா, அவர் எதிர்பார்ப்பு இல்லாம பெருமானிடத்தில் அன்பு செய்தவர். இந்த மாதிரி சில இடங்கள்ல தான் வள்ளலார் அப்படின்னு சொல்லி வரும். இந்த இடத்துல வள்ளலார் இளையான்குடி மாறனார் என்று சொல்றார். எப்படி போனார் அப்படிங்கறது 18வது பாட்டில் சொல்றார். அதான் நம்ம இப்ப சிந்திக்கணும். அப்படியே காலினால் தடவி சென்றுனர். ஏன்னா எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது. அதனால அப்படியே கால் நடந்து பழக்கப்பட்ட அந்த ஒரு காரணத்தினால அப்படியே காலில் தடவி 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 போறாராம். சொல்றார், காலினால் தடவி சென்று கைகளால் சாலி வெண்முலை நீர்வழி சார்ந்தன கோழி வாரியிடா நிறைய கொண்டு மேல் எடுத்து சுமந்து ஒல்லை மீண்டனர்
அதாவது கால்களினாலே வலியை தடவி அறிந்து போய் அப்படியே ஏன்னா வெளிச்சம் இல்லை, அதனால நடந்து பழக்கப்பட்ட தடங்கிறதுனால அப்படி தடவி தடவி மெதுவா அப்படி போறார் காட்டுக்குள்ள. சாலி வெண்முலை நீர்வழி சார்ந்தன அப்படின்னா அந்த மழை நீரின் வழியை மிதந்து ஒரு வழி சார்ந்த நெல் வெண்முலைகளை கையினாலே சேர்த்து வாரி எடுத்து அப்படி ஒரு இறை கூடை நிறைய கொண்டு கோழி வாரி இடா நிறைய கொண்டுனர் அப்படி ஒரு கூடை எடுத்துட்டு போறார். அந்த கூடையில் அந்த நெல்லையெல்லாம் அப்படி அரித்து அதில் போடுகிறார். அப்படி அரித்து கொண்டு அப்படி கூடையை மேலே தூக்கி வச்சுட்டு தலை மேலே தூக்கி வச்சுட்டு வேகமாக வர்றார் வீட்டுக்கு. ஏன்னா இந்த பாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 17வது பாட்டு வரைக்குமே ரொம்ப சின்ன பாடலாக இருக்கும். ஏன்னா அடியார் பசியோடு இருப்பாராம், அதனால் அவருக்கு சீக்கிரமாக உணவு கொடுக்கணும்னு சொல்லி அந்த வேகத்தை வந்து சேக்கிடா பெருமான் அந்த யாப்பை அப்படியே மாத்துறார். இந்த மாரிக்காலத்து இரவுங்கிற பாட்டிலிருந்து இந்த 18வது பாட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா யாப்பு வந்து அப்படி சின்ன சின்ன பாடலாக இருக்கு. அவ்வளோ வேகம், சீக்கிரமாக அடியாருக்கு உணவு படைக்கணும் அப்படிங்கிறதுல அதை காலினால் தடவி சென்று சாலிவன் முளை நீர்வழி சார்ந்தன என்று சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி குறியின் வழி ஒல்லை மீண்டனர் விரைவில் என்று சொல்லி வேகமாக ஒல்லை அப்படின்னா ரொம்ப வேகமாக வீட்டுக்கு வர்றதுக்கு அவர் வந்து வர்றார். குறியின் வழி வயல் புகப் போயின வேகத்தை விட திரும்பும் போது அடியார் பசித்திருப்பார் என்ற கவலையினால் சிறிதும் தாமதமின்றி மிக விரைவினின் மீண்டார் என்பார் ஒல்லை என்று சொல்வார். அடியார் பசிச்சோடு இருக்கிறார் சொல்லி போன வேகத்தை விட அந்த நெல்லை எடுத்துக்கொண்டு வந்த வேகம் அதிகமாக இருக்குது என்று சொல்லி உரையாசிரியர் சொல்றார். அவர் அடியார் பசி ஆற்றுவதில் நாயனார் வைத்த உரைப்பும் அதன் பொருட்டு அவரும் மனைவியாரும் செய்த அருஞ்செயல்களும் மிக விரைந்து சென்றன என்பது குறிக்க பகுதியை மிகச்சிறிய அளவு கொண்ட கலிவிருத்தங்களால் அமைத்து ஒரே தொடர்பாக செலுத்தி ஆசிரியர் விரைந்து கூறி முடித்த யாப்பின் அமைதியும் அழகும் நயமும் கண்டுகளிக்க என்று சொல்லி, அதாவது சரிதத்தினுடைய போக்கு கேட்டார் போல் அந்த யாப் அப்படியே கலிவிருத்தத்தால 4 சொல் மட்டும் வர மாதிரி அதுவும் சின்ன சின்ன பாடல்களால் செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது அவருக்கு என்னன்னா அவருக்கு பசியோடு இருக்கிறது அவருக்கு தெரியல, ஆனா அவருடைய பசி அவருக்கு தெரியல, ஆனா அடியார் பசியோடு இருப்பார் அப்படிங்கிற அந்த நினைவு தான் மேலோங்கி இருக்குது. ஆமா, ஞாலம் முய்ந்திட நன்னினார் என்றதன் பின் அமைந்த இந்த 10 பாட்டுகளும் 10 ஈசன் பல அடியர் பாங்குடையர்னு நமக்கு சொல்லுவது போல, திருவம்பாவையில் சொல்லுவது போல அந்த அடியாருடைய 10 இலக்கணங்களை வந்து மனசுல வச்சு இந்த பாட்டுக்கு வந்து பொருள் சொல்லியிருக்கிறார் ஐயா. அதனால அடுத்தது வந்து வேறு யாப்பு வந்து மாத்திர. அப்படி வந்த உடனேயே வீட்டுக்கு வந்துட்டாரு. சரி, அம்மா வந்து ஏதாவது அங்கே ஓய்வு எடுத்துட்டு உள்ளகில் இருந்தாங்களா அப்படின்னா அவங்க வாசப்படியிலேயே நிற்கிறாங்க. வாசப்படியிலேயே நின்று எப்போ இந்த நெல் அரிசி வரும் என்று சொல்லி அப்படியே வாசப்படியில் நின்று வாங்கி உள்ளே கொண்டு போய் அதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சேற்றையெல்லாம் அலம்பி அதற்கு பிறகு அதை வந்து அரிசியாக வறுத்து அதற்கு பிறகு அரிசியாக்குவது. இந்த மாதிரி எல்லாம் உணவு படைக்கணும்னா யாராவது செய்ய முடியுமானா நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லைங்களா? அதான் நாயன்மார்கள் செய்த தொண்டு. நம்ம அவங்க திருவடியை தான் வணங்கிக்கணும் வழியே அதே மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதனால தான் வள்ளுவ பெருமான் சொல்ல செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்ட்டார். நினைச்சு கூட நம்ம பார்க்கவே முடியாது. இந்த வந்த விண்மனைவியாரும் வாய்தலில் நின்று வாங்கி சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பியூற்றி வெந்தலால் அடுப்பின் மாட்ட விறகில்லை என்ன மேலோர் அந்தமிழ் மலையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார். இப்போ நெல்லு வந்துருச்சு நெல்லை வந்துருச்சு, அதையெல்லாம் வறுக்கணும். வறுக்கிறதுக்கு விறகு இல்லை, வீட்டில் விறகு இல்லை. அதனால் அம்மா வந்து விறகில்லின்னு சொன்ன உடனேயே அவர் நாயனார் என்ன பண்ணார் அப்படின்னா தாழ்வாரம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இப்பெல்லாம் தான் தாரிசு பில்டிங் எல்லாம், அப்போ வந்து அதெல்லாம் இல்லை இல்லைங்களா? தாழ்வாரம்னு ஒன்று இருக்கு. தாழ்வாரத்தை அறுத்துட்டா வீடு தாங்காது, அதை பற்றி அவர் கவலைப்படலை. நாளைக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு வேணும் அப்படிங்கிற நினைவெல்லாம் அவருக்கு இல்லை. இப்போ வந்து அடியாருக்கு பசியாற்றணும், அதுக்கு என்னவோ அதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த தாழ்வாரத்தை அறுத்து வீழ்த்தார் என்று சொல்லி சொல்றாருங்க. நாயனார் மீண்டும் மனைக்கு வந்தபின் மனைவியார் வாய்தலில் நின்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி வாசப்படியிலே நின்றுட்டு இருந்தாங்களாம் அம்மா. எப்படா வருவாரு? நாயனாருக்கு இருந்த வேகத்தை விட அம்மாவுக்கு இருந்த வேகம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொல்லியிருக்கிறாரு ஆசிரியர். அப்படி வாய்தல் நின்று வாங்கி சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பியூற்றினர். அப்படியே அந்த சேறு எல்லாம் வயல்ல எடுத்த நெல் சேரா இருக்கும், அதையெல்லாம் அப்படியே கழுவி நெல்முளையில் படிந்த சேற்றினை நீரினாலை கழுவியூற்றுவின் நாயனார்கிட்ட சொல்றாரு. இந்நெல்லை பக்குவப்படுத்துவதற்கு
அடுப்பில் எரிக்க விறகில்லை என்று சொன்னாங்க. வெந்தலல் அடுப்பின் மாட்ட விறகில்லை என்ன மேலோர். இந்த இடத்துல நாயனார் மேலோர் அப்படின்னு சொல்லி சேர்க்கிற விரும்பர் என்னன்னா ரொம்ப பெரியவர், ரொம்ப மேலானவர் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. நாயனார் செய்த செயல் அதுக்கு காரணம். அதாவது சொல்றாரு, அந்தமில் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அந்த மற்ற மனையிலே நீடிய கூரையை விறகின் பொருட்டு அறுத்து தள்ளினார் என்று சொல்லி அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காத நாயனார் செய்த செயல் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றார். நாயனார் வாய்தலில் நின்று வாங்கி நாயனார் முளைவாரி கொணர்ந்தபின் தம்மால் சிறிதும் தாமதம் நிகழல் ஆகாது என்று அந்த நெல்லை எதிர்பார்த்த வண்ணம் அவர் போய் அம்மா நம்மனால எதுவும் காலதாமதம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி வாசப்படியில் நின்று வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சிந்தையில் விரும்பினா அடியவரை அமுது செய்வதில் மனத்தில் மிக்கெழுந்த விருப்பத்துடன், அதாவது அந்த கொண்டு மனை புகுந்து பாட்டிலேயே சொல்லுவாருங்க, மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்துவேன் அப்படின்னா நூல்களில் விதித்த மாதிரி இல்லையா, உண்மையிலேயே நிலையான அன்பு. மண்டு காதல் அப்படின்னா நிலை பெற்ற அன்பு. அப்படி அடியாருக்கு அன்னம்பாலிப்பு செய்கின்ற பொழுது விதிமுறைப்படி செய்யறதை காட்டிலும் உண்மையான அன்போடு செய்யறது தான் முறை. அது நாயனார் அப்படி செய்திருக்கிற. மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் அப்புறம் உண்டி 4 விதத்திலார் அப்படி சொல்றார். இது அதே மாதிரி இங்க சிந்தையில் விரும்பி அப்படின்னு சொல்லி சொன்னார். மனத்தில் மிக்கெழுந்த விருப்பத்துடன் அமுது படைக்கும் சாதனமாக நெல் தமது கையில் புக்கு நின்றமையால் நீ செய்ய வேண்டுவிட தமது செய்கையே ஆதலின் அதனை மிக விரும்பி செய்தனர் என்று சொல்லி சொல்றாரு. அதாவது நீரில் சேற்றினை அலம்பி அதெல்லாம் கழுவி அடுப்பில் தளல் மாட்டு என்று சொல்லி மேலோர் அப்படின்னா முனைவாரி கொணர்ந்த போது வள்ளலார் என்ற ஆசிரியர் முதல்ல போறது என்ன சொன்னாரு, வள்ளலார் சொன்னார். இப்ப குடியிருக்கும் வீட்டை கூரை அறுத்து வீழ்த்திய போது மேலோர் என்றமை உணர்க என்று சொல்லி அந்த செய்கைக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர் பெருமான் நாயன்மார அப்படி புகழ்வது போற்றுவது அப்படிங்கிறது இந்த மேலோர் என்று சொல்லி சொல்ல. ஏன்னா ஏற்கனவே வள்ளலார்னு சொல்லியாச்சு, அது சொன்னதே மீண்டும் சொல்ல முடியாது. அதனால மேலோர் என்றமை உண்ணுக என்று சொல்லி தமக்கு இந்த உலகத்து போகமில்லாது மேலாகிய வீட்டினை பெற என்றவர் என்பது குறிப்பு. இந்த உலகத்தில் இனி அவருக்கு வேலை இல்லை, இல்லாத மேலான அந்த வீட்டுலகத்துக்கு போகக்கூடியவர் அப்படிங்கிறத வச்சு சேக்கிழ பெருமானுடைய திருவாக்குல மேலோர் என்று சொல்லி வந்திருக்கிறது என்று சொல்லி சொல்ற. அந்தமில் மனை அப்படின்னா மனைக்கு கூரையே இன்றியமையாத அங்கம். கூரை இல்லைன்னா வீட்டுக்கு ஒண்ணுமே இல்லை, சீக்கிரம் விழுந்துரும். ஆனா அந்த அதையெல்லாம் அவர் மனசுல வைக்காம நாயனாருக்கு அமுது படைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக, அது கூரையில்லாத வீடு குட்டிச்சவருக்கு சுமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் அவர் எதுவும் மனசுல வச்சுக்கல. இப்ப நமக்கு அடியாருக்கு உணவு படைக்கணுங்கிற ஒரே காரணம் தான் என்று சொல்லி அந்தமில் மனை அப்படின்னு சொன்னது காரணம், அந்த கூரையை அறுத்து வீழ்த்திய போது அந்த மனையானது உலக நிலையில் வீடா நன்மைக்கு அந்தம் இறுதி நேர்ந்தது என்று சொல்லி அந்த உலக நிலையில இருக்கக்கூடிய வீடுகளுக்கு அது அந்தமும் இறுதி நேர்ந்தது என்று சொல்லி இதனாலே அது அந்தமில் மனையாயிற்று, அந்தமில்லாத என்றென்றும் அழியா புகழ் பெற்ற என்று சொல்லி நமக்கு அதுக்கு ஆசிரியர் சொல்லியிருக்கிறாருங்க. இச்செயலே அதற்கு வேற எந்த மனைக்கும் இல்லாத அந்த அந்தமில்லாத தன்மை செய்வித்தது என்று சொல்லி அடுத்த திருப்பாட்டில் இப்ப அவர் அலக்கினை தாழ்வாரத்தை அறுத்து கொடுத்துட்டார். அம்மா அதை வச்சு செஞ்சுட்டாங்க. அரிசி நெல்லை வறுத்து அப்புறம் அதை நெல்லை குத்தி அரிசி ஆக்கி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சரி, காய்கறி எல்லாம் வேணும்ல, அதெல்லாம் எதுவும் கிடையாது வீட்டில். அதனால அது கேட்குறாங்க, அம்மா கேட்குறாங்க. ரொம்ப அருமையான இடம். ஆமாம், முறித்தவை அடுப்பின் மாட்டி முளைவித்து பதமுன் கொல்ல வருத்தவின் அரிசியாக்கி வாக்கிய உலகில் பெய்து வெறுப்பிலின் அடிசிலாக்கி மேம்படு கற்பின் மிக்கார் கரிக்கினி என் செய்கோம் என்று இறைஞ்சினார் கணவனாரை. காய்கறி இல்லைன்னு சொல்லி அம்மா எப்படி கேட்டாங்கன்னா ரொம்ப பணிவாக கேட்டிருக்கிறாங்க. இறைஞ்சினார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பணிவாக கேட்குறாங்க. காய்கறி இல்லை, எப்படி சாப்பாடு போடுறது? அப்படி இல்லாமல் காய்கறி இல்லைங்க, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அம்மா அதுவும் என்ன சொல்றாருன்னா இறைஞ்சினார் கணவனாரை அப்படிங்கிறார். ஆமாம், அது கற்பின் மிக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முறித்தவை அடுப்பில் மாட்டி அப்படி வெட்டி வீழ்த்தி அந்த கூரை வரிச்சுகளை முறித்து அடுப்பிலே நெருப்பி நெருப்பு மூட்டி அதில் நெல் முளைகளை பதமாக வறுத்த பின்னர் நல்லா நெல்லையெல்லாம் வறுத்து அதற்கு பிறகு அரிசியாக குற்றி எடுத்து சுத்தம் செய்து உலையில இட்டு சாதம் ரெடிய தயாராயிருச்சு.
அதற்கு பிறகு மிகச்சிறந்த கற்பின் திறத்திலே மேம்பட்ட மனைவியார் என்று சொல்லி, இதே மாதிரி கற்பில் சிறந்தது இன்னொரு இடத்துல வருங்க. எங்கன்னா திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தில் வரும், அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படின்னு பாருங்க. ஆமாம், கற்புரு மனைவியாரும் கணவனார் காண எல்லாம் பொற்புரு அந்த பாட்டில் தான் வருதுங்க. இல்லை இல்லை, அவர்தங்கள் மனைவியாரும் அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படின்னு சொல்லி வரும். அவரை பற்றி சொல்லிட்டு, அவர் இன்பத்துறையில் எளியரானார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்லிட்டு, அம்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அருந்ததி கற்பின் மிக்கார், அங்கே அருந்ததி கற்பின் மிக்கார்னு சொல்லுவார். அதுக்கு கூட உரையாசிரியர் என்ன சொல்லுவார்னா, அருந்ததியை விட கற்பில் சிறந்தவன் சொல்றதுக்கு இலக்கணத்தில் இடம் இல்லையா. ஏன்னா வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி, அருந்ததியை போலன்னு சொல்லிக்கலாம், அருந்ததியை விட அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்வார். இந்த இடத்துல கற்பின் மிக்கார் என்று சொல்லி, கரிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனார் என்று சொல்லி, அப்படி ரொம்ப பணிவா கரிவாய்களுக்கு நீ என்ன செய்வோம் என்று சொல்லி அம்மா ரொம்ப பணிவா கேட்டிருக்கிறாங்க. அப்படி இவற்றை அன்பர் பசி நோக்கி மனைவியாரும் நாயனாரும் தத்தமக்கு ஏற்றவாறு பகிர்ந்து விரைந்து முடித்த வண்ணம் ஆசிரியரும் பாட்டில் ஒவ்வொரு சொற்களால் விரைந்து செலுத்தி கூறிய அழகும் நயமும் காண்க என்று சொல்லி சொல்றாருங்க. நம்ம கறி அப்படின்னா அமுதுடன் கூட சேர்த்து பதார்த்த வகை. ஏன்னா அவங்களுடைய கொள்கை என்ன, உண்டினாலு விதத்தில் 6 சுவைதரத்தில் ஒப்பில்லாண்டார் நாயக தொண்டரிச்சையில் அமுது செய்ய அழைத்துள்ளார். 4 வகையான உணவு அறுசுவை. அது சேக்குனிய உரையில் சொல்லார், உண்பன தின்பன நக்குவன பருகுவன என்று சொல்லி 4 வகை உணவு. அது சுவை 6 சுவை எல்லாத்துக்கும் தெரியல, புளிப்பு கார்ப்பு இந்த மாதிரி அறுசுவை என்று சொல்லி கறி அதை அமுதுடன் கூட சேர்த்துண்ணும் பதார்த்த வகை என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமா, அது காரைக்கிழமையோட புராணத்தில் கரியமுது இல்லாதனால திருவமுது கரியமுதங்குதவாதே திருவமுது கைகூட வெறிமலர் மேல் திருவனையால் விடையவந்தன் அடியவரே பெறலறிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லை எனும் பெருவிருப்பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே அவர் வந்த நேரம் முற்பகல் 11 மணி 12 மணிக்கு உள்ள வந்தார். அவர் வந்த பொழுது சாப்பாடு தயாராக இருக்கு, வேற ஏதோ குழம்பு ஏதோ ஒன்று மட்டும் இருக்கு, பொரியல் எல்லாம் வைக்கிற அளவுக்கு நேரம் இல்லை. அது கூட சொல்லுவாங்க, அந்த காலத்தில் முதல்ல சாப்பாட்டை வச்சிருவாங்களாம். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பசியாக வந்தாங்கன்னு வச்சுங்களேன், இருக்கிறத வச்சு போட்டுடலாம். நம்ம சாப்பாடு கடைசியாக வைப்போம், ஏன்னா ஆறி போயிடும். அதனால் பொரியல் எல்லாம் செஞ்சுட்டு குழம்பு ரசம் எல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடு கடைசியாக வைப்போம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி அல்ல, முதல்ல சாப்பாடு வச்சிருவாங்க. ஏதாவது இந்த மாதிரி ஒரு பசியோடு வந்தாங்கன்னா உணவு படைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இடத்துல கரி அமுது அப்படிங்கிறது அந்த காலத்தில் உண்டு. அம்மையார் கூட அது இல்லாதனால திருவமுது கைகூட என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த நமக்கு சொல்வார். அது இன்னொன்னா, விடையவந்தன் அடியவரே பெறலிய விருந்தானாலும், பெருமானுடைய அடியாரே விருந்தா வந்தாச்சுன்னா அதுக்கு மேல ஒன்றும் பேர் இல்லை என்று சொல்லி, என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனார் என்று சொல்லி, அதாவது தபோதனர் தீரவே பசித்தனராக செய்வது என் என்று சொல்லி நாயனார் கேட்டாரு. இப்ப கரிக்கு என் செய்வோம் என்று சொல்லி அம்மா கேட்கிறாங்க. இன்னடிசில் தகவல் அமைக்குமாறு எங்கனை என்றும் நாயனார் மனைவியாரை வினவியதன் கேட்ப இங்கு மனைவியார் கரிக்கு இனி என் செய்வோம் என்று வினவுகின்றார் என்று சொல்லி, இவ்விரு பெருமக்களும் ஒன்று கூடி நடத்திய இல்வாழ்க்கை திறனும் அடியார் பூசை செய்தலில் இருவர் மனமும் ஒன்றித்து கூடி நிகழ்ந்த ஒருமைப்பாடும் நன்கு புலனாகும் என்று சொல்லி, 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் கூட ஒரு வெறுப்பு இல்லாம 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியோடு செஞ்சிருக்கிறாங்க. நிறைய அதுக்கு அது இறைஞ்சினார் அப்படிங்கிறதே ரொம்ப அருமையான ஒரு சொல். இது கற்புடைய மங்கையற்குரிய ஒழுக்க முறை குறித்தது என்று சொல்லி, இறைஞ்சினார் கணவனாரை என்பது ஒரு புதுமையாக காணப்பெறும். இது மனமார்ந்த உண்மை ஒழுக்க நிலை குறித்தெழுந்த பழைய வழக்கு என்று சொல்லி சொல்றார். வலி வரும் இழைப்பினோடும் வருந்திய பசியினாலே அலிபுறும் ஐயன் என்று அலிபுறும் ஐயன் என்னும் அன்பினில் பொலிந்து சென்று குழி நிரம்பாத புன்சை குறும்பயிர் தடவி பாச வழிமுதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க. அருமையான இடம். இப்போ காய்கறி எல்லாம் இல்லை, அதனால என்ன செஞ்சார் அப்படின்னா, ரொம்ப வருத்தப்படுறார் நாயனார். வழி வந்ததலால் உலகாகும் இழைப்பினுடனே அதன் முன்னரே வருந்திய பசியினாலே, ஏற்கனவே பசியோடு வந்திருக்கிறாரு, அப்புறம் ரொம்ப தூரம் நடந்தும் வந்திருப்பாரு, அதனால ரொம்ப பசியோடு இருக்கிறாரு. ஐயன் வருந்தும் என்கின்ற அன்பினால் கிளர்ந்து சென்ற தமது கொள்ளையிலே அப்படின்னார். அப்படியே வந்தவர் ரொம்ப பசியோடு இருக்கிறார் என்று சொல்லி அப்படியே கொல்லைப்புறத்திலே சென்று அந்த முளைக்க வைத்த குழிகளின் மேல்
கிளம்பும் பருவமுறாத சிறிய இலைக்கறி, அதாவது ரொம்ப முளப்பு கீரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி முளப்பு கீரையாக அங்கே இருக்குது. அதையெல்லாம் போய் அப்படியே கையிலேயே தடவி தடவி அதையெல்லாம் இரவு எப்படி 10-11 மணிக்கு மேலே 12 மணி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ போய் அதெல்லாம் பறிக்கிறார். பறித்து அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் பாருங்க. பாசப்பழி முதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்கினர். சைவ சித்தாந்தத்தை இங்கே கொண்டு வந்து சேர்த்துறார். பாசப்பழி முதல் அப்படின்னா, அதாவது பாசம்னா ஆணவ மலம், அதுக்கு வேறாக இருக்கக்கூடிய மூலகன்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம், பாசம் அந்த ஆணவ மலத்துக்கு வேறாக இருக்கக்கூடிய மூலகன்மத்தையே பறித்தது போல் இருந்தது அப்படின்னா அவருடைய வினை முழுக்க இதோட முடிஞ்சது. அதான் அப்படி பறித்தவை கறிக்கு நல்க என்று சொல்லி அந்த முளைக்க வைத்த குழிகளில் நின்று மேலே கிளம்பும் பருவமுறாத சிறிய இலைக்கறி பயிர்களை கையினால் தடவி பாசப்பழி முதலை அறவே பறிப்பவர் போல் அவற்றை வேரோடும் பிடுங்கி வந்து மனைவியார் கையில் கொடுத்தார் நாயனார் என்று சொல்லி சொல்றார். அருமையான திருப்பாட்டு. வலிவரும் இழைப்பு, வழி வருதலால் உலகாகி இழைப்பு என்று சொல்லி உள்ளும் புறமுமாக இருவலியானும் அடியவர் வருந்தினார் என்று அவர்வால் சென்ற அன்பு காரணமாக உள்ளுக்குள்ள பசி, அதே மாதிரி வெளியில வந்த உடம்பனுடைய அயற்சி ரெண்டும் இருக்குன்னு சொல்லி நாயனார் வருத்தப்படுறார். வருந்திய என்று சொல்லி சொல்றார். அன்பினில் பொழிந்து சென்று அப்படின்னா அன்பு நிறைதலால் அங்க மிக கிளர்ச்சியுடன் விரைந்து போய் என்று சொல்லி எல்லாமே வேக வேகமா செய்யறாங்க. ரெண்டு பேரும், அம்மாவும் வேகமா செய்யறாரு, அதே மாதிரி நாயனாரும் வேகமா செய்யறாங்க. குழி நிரம்பாத புன்சை குறும்பயிர் என்று சொல்லி அப்படியே முளைப்புக்கு இரையாக பார்த்து நாயனார் முளைவாரி வந்து நெல் விளையும் நன்சை நிலவென்றும் கரிக்காகும் குறும்பயிர் பறித்து வந்தது அவரது மனைவியை அடுத்து கொள்ளை பயிர் செய்து வந்த புன்செயல் நிலம் என்றும் அறியலாம் என்று சொல்லி இப்போ அந்த நிலம் இருக்கிறதாக சொல்றாங்க. இளையான்குடி போனா சொல்றாங்க, அந்த பக்கம் கூட்டிட்டு போறாங்க. அந்த ஒரு மடம் மாதிரி இருக்கு, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் நாயனார் அந்த இது கீரை பறித்த இடம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவற்றை வேலியிட்டு பாதுகாத்து உலகிற்கு அறிவிக்குமாறு கல்வெட்டு முதலிய நினைவின் அடையாளங்கள் பொறித்து காவல் செய்து போற்றுதல் சைவர்களுடைய முதல் கடமைகளில் ஒன்று என்று சொல்லி சேகோனியா உரையில எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கணும் என்று சொல்லி சொல்றார். தடவி குழி நிரம்பாத அந்த பாசப்பலி முதல் அப்படிங்கிறதுக்கு சொல்றார் பாருங்க. அதாவது ஆணவமாகிய சகல மலத்திற்கும் வேறாகி நிற்கும் மூலமலம் என்பார் என்று சொல்லி சொல்றாரு. இதே மாதிரி எங்கே வருதுன்னா கண்ணப்பநாயனுடைய புராணத்தில் வருது. கண்ணப்பநாயனுடைய புராணத்தில் யாக்கை தன் பரிசு வினையரண்டு சாருமல 3 மர அன்பு விளம்பாய் திரிவார் அவர்கருத்தின் அளவினரோ அப்படின்னார். ஆமா, அந்த முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் அந்த பாட்டில் வருதுங்க. முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புருவே தகத்து இரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசு வினையரண்டு சாருமல அன்பு விளம்பாய் திரிவார் அப்படின்னார். அதுல என்ன சொல்ற, வினை 2 அப்படிங்கிறது கண்மன் தான் இல்லைங்களா. கண்மன் தான் 2 வினை நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடியது. அது வினை 2ன்னு சொல்றாரு. அப்புறம் மறுபடியும் 3 மலம் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, அதான் அந்த மறுபடியும் 3 சொல்றதுக்கு காரணம் இந்த இதுதான் மூலகன்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது அந்த இடத்துல அங்க வருது. அதே மாதிரி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் கடல்ல இருந்து மேல தெப்பமாக மிதந்த பொழுதும் சொல்றார், இருவினை பாசமும் இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் அப்படின்னு சொல்லி சொல்றார். இருவினைன்னு சொல்லியாச்சு, அதற்கு பிறகு மீண்டும் 3 மலம் சொல்றார். அப்படின்னா அங்கே அதே மாதிரி தான் பொருள் கொள்ளணும்னு பேராசிரியர் ஐயா வையாபுரியர் வந்து ஒரு கட்டுரையா அடியனுக்கு எழுதி, அது கொஞ்சம் குழப்பமா புரியாமல் இருந்தது. ஐயாட்ட கேட்ட பொழுது ஒரு கட்டுரை எழுதி அனுப்புனாங்க, அவர் கைப்பட எழுதி அனுப்புனாங்க. ஆனால் அது வந்து நிறைய உரைகளை மறுத்து சொல்லியிருக்கிறதுனால கொஞ்சம் வெளியில் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன். அதனால் அந்த வினைகள் சொல்லி அதற்கு பிறகு 3 மலம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மூலகன்மத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யாக்கை தன் பரிசு வினை 2 சாருமலம் 3 மறை என்று சொல்லி கண்ணப்பநாயனுடைய புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிற்காலத்து செல்லல் நீங்குவதற்காக வித்தியிருந்த நெல்முளை வாரியதனாலே, அதாவது பின்னாடி அடுத்த வேலைக்கு அடுத்த போகத்துக்கு உணவுக்கு வேணும்னு சொல்லித்தானே விதை நெல் போட்டாரு. அதை பறிச்சுட்டு வந்ததுனால, முளை வாரி கொண்டு வந்ததுனால வித்து மேல் விளையாமல் செய்த செயல் ஆகாமிய கன்மங்களை கழித்தலும். இப்போ அடுத்த வேலைக்கு வேணும், அடுத்த போகத்துக்கு சாப்பாட்டுக்கு வேணுங்கிறது மனசில் வைக்காமல் எடுத்துகிட்டு வந்ததுனால ஆகாமிய கன்மம் என்று சொல்லக்கூடிய எதிர்வினை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சிலர் அப்படி உரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அப்போ வித்து மேல் விளையாமல் செய்த செயல் ஆகாமிய கன்மங்களை கழித்தலும், குறும்பயிர் வேருடன் பறித்ததனாலே பிராரத்த வினைகளை அழித்தலும்,
மனைவியின் அலக்குகளை அறுத்து மேல் அந்த மனையின் அலக்குகளை வீட்டினுடைய அந்த தாழ்வாரத்தை அறுத்தது மேலும் புவன போகங்களை இல்லாமல் வீட்டியதனாலே சஞ்சித கர்மங்களை அழித்தலும் குறிக்கப்பட்டன என்று இங்கு விசேடம் உரை காண்பாரும் உண்டு என்று சொல்லி ஐயா அவருடைய உரையா சொல்லாம இது ஒரு விசேட உரை சொல்லுவங்களும் இருக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். முதல்னா மூலவேர் என்று சொல்லி பாசப்பலி முதல் அப்படின்னா மூலவேர் மூலகன்மத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். ஆணவம் கண்மம் மாயை அதுக்கு மேல மூலகன்மம் என்று சொல்லுவது என்று சொல்றார். கண்ணப்பநாயனார் குணத்துல நிறைய இருக்கு. விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் என்று சொல்லி நிறைய சொல்றாங்க. ஆனையாம் சிவத்தை சார அனைவர் போல ஐயர் அப்படின்னு சொல்றது அதில் வருது. கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் என்று சொல்றாரு. அப்படி குறும்பெயர்கள் வேரோடு பறிக்க பெற்றபடியால் பாச பலிமுதல் என்று சொல்லி இதுல இளையான்குடி நாயனார் குணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த திருப்பாட்டு மனைவியார் கொழுனர் தந்த கொழுனர்னா கணவன்க. நல்ல திருக்குறளை கூட இருக்கு. தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதலுவால் பெய்யன பெய்யும் மலை என்று சொல்லி. கொழுனன் அப்படின்னா கணவன் அர்த்தம். மனைவியார் கொழுனர் தந்த மணமகிழ் கரிகள் ஆய்ந்து புனலிடை கழுவித்தக்க புனித பாத்திரத்து கைமை வினையினால் வேறு வேறு கரியமுதாக்கி பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து திருமது அமைத்து நின்று. பண்டை நினைவை நினைச்சு அம்மா வருத்தப்படுறாங்க. இப்படி முதல்ல நம்ம இருந்த மாதிரி இருந்திருந்தா எப்படி விதவிதமா பொரியல் எப்படி அவியல் எல்லாம் போட்டு அந்த 4 வகையான உணவு அப்படிங்கிறத எப்படி செஞ்சிருப்போம். இப்படி நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. பண்டைய நிலையை நினைத்து என்று சொல்லி சொல்றார். மனைவியார் கொழுனர் தந்தனர். மனைவியார் தமது கணவர் மகிழ்ச்சியுடன் தந்த கறிகளை இலை வேறு தண்டு வேறு முதலியமாக ஆய்ந்தெடுத்து அதுலேயே எப்படி 4 வகை செய்யறதுன்னா அந்த தலையெல்லாம் தனியா, அப்புறம் தண்டு தனியா, அப்புறம் கடையிறது பொரியல், இந்த மாதிரி 4 வகையா அதுலேயே செஞ்சாகணும். அப்படி ஆய்ந்தெடுத்து கறிக்கானவற்றை நீரிலே கழுவி அதற்கேற்ற தூய பாத்திரத்தில் இட்டு முன் பழகிய தம் கைப்பழக்கத்தினாலே வெவ்வேறாக பல வகை கறிகளாக சமைத்து பழைய நினைவினால் உளதாகிய குறையை எண்ணி ஒருவாறு மனம் தேர்ந்து கொண்டு திருவமுது வகைகளை முற்ற அமைத்து எழுந்து நின்றார் என்று சொல்லி இது அருமையான ஒரு திருக்குறளோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார் நம் மாதவ சிவஞான முனிவருங்க. ஆமாம், நல்ல பண்டைய நிலை எண்ணி நொந்தார். சோமேச முதுமொழி வெண்பாவில் ஒரு 100 திருக்குறள் எடுத்துக்குவாங்க. 100 திருக்குறளுக்கு தகுந்த மாதிரி பெரிய புராணம் மற்ற இலக்கியங்கள் எல்லாம் இருந்து அதோட ஒப்பிட்டு ஒரு நூல் செஞ்சிருக்கிறார் சிவஞான முனிவர். அதுக்கு பேர் சோமேசர் முதுமொழி வெண்பா அப்படின்னு சொல்லி அதில் இந்த இடத்த தான் அவர் சொல்லியிருக்கிறார். பண்டை நினைவெண்ணி நொந்தார் சோமேசா அப்படின்னு சொல்லி அதில் வரும். திருக்குறள் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறள் இருக்கு. பழைய நிலைமை நினைச்சு நினைவினால் குறையை நேர்ந்து பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து திருமுது அமைத்து நின்று என்று சொல்லி மனைவியான் தமது கணவர் மனமகிழ்ச்சியுடன் தந்த காய்கறிகளை இலை வேறு தண்டு வேறாக செய்து அதெல்லாம் செய்ததுக்கு பிறகு அந்த பண்டை நிலையை நினைந்து கொஞ்சம் மனம் வருத்தப்பட்டார் என்று சொல்லி சொல்றாரு. கொழுனர் அப்படின்னா கணவர். மனமகிழ்ச்சி அதாவது மனமகிழ் கரிகள் என பெற்றது என்று சொல்லி 5 குறும்பயினுடைய பல பகுதிகளை வேறு இப்படிலாம் தனித்தனியாக பிரித்து சொல்றாங்க. இலைக்கறி முதலிய பகுதிகளிலே நோய் பழுப்பு புழுவெட்டு இதெல்லாம் நீக்கி அதற்கு பிறகு அந்த தூய்மை செய்து தக்க புனித பாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றார். நல்ல புனிதமான பாத்திரத்தில் கரிகளுக்கு ஒத்த அந்த அடுதலிலே கைப்பு முதலிய கைப்பயன் படாதனமாகிய பாத்திரம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டுவதும் நூல் விதி என்று சொல்லி அடியார்களுக்கு செய்கின்ற பொழுது சுத்தமான பாத்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம இது சிறு தொண்ட நாயனாருடைய குணத்திலேயே அந்த பாத்திரம் எல்லாம் செய்ததுக்கு கரியமுதா இருந்தாலும் கூட இந்த பாத்திரத்தை எல்லாம் எவ்வளவு தூய்மையாக வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. எல்லாம் அடியாருக்கு செய்யறதுனால அப்படி செய்யறாங்க. வேறு வேறு கரியமுது ஒரே வகை குறும்பயிர்களை இலைவேறு தண்டு வேறு முதலியாக பொறிக்கறி துவட்டல் புலிக்கறி முதலிய பல வகையாக ஆக்கின கறிகள் அவங்க கை பக்குவத்தில் 4 வகையா செஞ்சிருக்கிறாங்க. பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து முன்னர் செல்வமுற்ற காலத்தில் இன்னும் பற்பல வகையாக உண்டிகள் 4 விதத்தில் 6 சுவை திறத்தன ஆக சமைத்து அடியாருக்கு அமுதளித்து வந்த நட்பெரு நினைவுக்கு வர அக்குறையை இப்போது உள்ள மாட்டில் கைமை வினையிலே இத்தனைப்படியாக இவைகளை அமைத்து அடியாருக்கு அமுதாக பெற்றோமே என்று மன நிறைவினாலே நிரப்பிக்கொண்டு என்று சொல்லி கொஞ்சம் மனசு வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் செய்ய முடியலை என்று சொல்லி அதெல்லாம் திருவமுதெல்லாம் இப்போ
தயார் பண்ணியாச்சு. இப்போ கணவனாரை நோக்கி முதல்ல காட்டுறாங்க, எல்லாம் பாருங்கள், உணவு தயாராக இருக்குது, அதே மாதிரி கறி வகைகள் எல்லாம் தயாராக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் கணவனார் வந்து பார்த்துட்டு அதற்கு பிறகு பெருமான அப்படியே துயில் கொண்ட மாதிரி சாமி படுத்திருக்கிறார். அப்படி அவரை போய் எழுப்ப போகிறாங்க. கணவனார் தம்மை நோக்கி கரியமுது ஆன காட்டி இணையலாதவரை ஈண்ட அமுது செய்விப்போம் என்ன உணர்வினால் உணர ஒன்னா ஒருவரை உணர்த்த வேண்டி அணையமுன் சென்று நின்றங்கு அவர் துயில் அகற்றலுற்றார். அதாவது கணவனார் தம்மை நோக்கி கரியமுதான காட்டி, மனைவியார் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதற்கு பிறகு மனமகிழ்ச்சியுடன் தந்த கறிகளை இலைவேறு தண்டு வேறு இப்படியெல்லாம் ஆய்ந்தெடுத்து அது கறிக்கானவற்றை நீரிலே கழுவி அதையெல்லாம் முதல்ல தண்ணீரில் கழுவி தூய பாத்திரத்தில் இட்டு முன் பழகிய தமது கைப்பழக்கத்தினாலே வெவ்வேறாக பல வகை கறிகளாக சமைத்து பழைய நினைவினால் உள்ளதாகிய குறையை எண்ணி அது அந்த குறை அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கு. ஒருவாறு மனம் தேர்ந்து கொண்டு திருவமுது வகைகளை முற்ற அமைத்து எழுந்து நின்று சொன்னார் என்று சொல்றார். அதாவது கரியமுதான காட்டி கைமை வினையினால் செய்த பல வகை அமுதுகளையும் வகைப்பட நாயனாருக்கு மனைவியார் காட்டினார். அடியாருக்கு படைக்கும் முன் அவற்றை கணவருக்கு காட்டி அவரது உடன்பாட்டை பெறுவதுடன் அவரது யோசனையும் கலந்து அவசியமாயின் திருத்த வேண்டியவற்றை முன்னெச்சரிக்கையாக திருத்திக் கொள்ள எண்ணி அவருக்கு என்ன திருத்துறதுக்கு இருக்கு, என்ன இருக்குது, இதுக்கு மேலே இருக்கிறதே அவ்வளவுதான், ஆனாலும் கூட ஒரு திருப்தின்னு சொல்லணும் இல்லையா, அது மாதிரி ஒரு நிறைவுக்காக கணவனார் அழைச்சு எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி அம்மா காட்டுறாங்க. இதுக்கு மேலே இருக்கிறதே அவ்வளவுதான். அது இது இல்லறத்துக்குரிய ஒரு நற்பண்பு என்று சொல்லி இக்காலத்து இல்வாழ்வர் எத்தனை பேர் இவ்வளவு நிற்கின்றார்கள் என்பது உணர்தற்பாடது என்று சொல்லி சிவகணி ஐயா தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இணையில்லாதவர் அப்படின்னா பெருமான் எப்படின்னா அவன் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அறிது வலுவ பெருமான் சொல்றார். தனக்கோமை இல்லாத பெருமான் ஒப்புடையவன் அல்லன் ஒருவன் அல்லன் ஒப்புனக்கு இல்லா ஒருவனே இணையொருவர் தாமல்லால் யாரும் இல்லார் என்று சொல்லி திருவாக்கு பெருமானை பற்றி இதெல்லாம் இல்லை. அதே மாதிரி அடியார்களை பற்றியும் தான். அடியார் சாமிக்கு என்ன பெருமை உண்டோ அதே பெருமை அடியார்களுக்கு உண்டு. கருத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்றாரு இல்லைங்களா, பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் என்று சொல்லி. அது மாதிரிதான் இறைவனுக்கு என்ன பெருமையோ அதே பெருமை அடியார்களுக்கு உண்டுங்க. ஒப்பற்றவன் இறைவன் ஒருவனே. இங்கு நாயனார் வந்த அடியவரை தம் நியதிப்படி ஆண்டவர் என்றே கொண்டு அமுதோட்டு எண்ணினார் ஆதலின் அடியவரை இணையலாதவர் என கூறினார் என்று சொல்லி. அதாவது அடியார் வந்தது சாமின்னு அவங்களுக்கு தெரியாது, அடியார் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அதான் இணையலாதவரை அப்படின்னு சொன்னா இறைவனாகவே நினைந்து தான் சொல்லியிருக்கிறாங்க அம்மா இந்த இடத்துல. இணையலாதவரை ஈண்ட அமுது செய்விப்போம் என்ன, வந்தது சாமின்னு தெரியாது, ஆனா அடியார்னு தான் தெரியும். ஆனா அடியார்னு தெரிஞ்ச அம்மா என்ன சொல்லிருக்காங்க, இணையில்லாதவரை அப்படின்னு. அப்படின்னா ஒப்புமை இல்லாத தனக்கு ஊமை இல்லாத என்று சொல்லி அடியாரை இன்னொரு ஊமை சொல்ல முடியாது என்று சொல்லி இங்கு நாயனார் வந்த அடியவரை தம் நியதிப்படி ஆண்டவர் என்றே கொண்டு அமுதூட்ட எண்ணினார் ஆதலின் அடியவரை இணையலாதவர் என கூறினார். உண்மையில் அவர் இறைவனே ஆதலை பின்னரே உணரப் பெறுகின்றனர் என்று சொல்லி நமக்கு. அதே மாதிரிதான் இயல்பகை நாயனாருடைய புராணத்திலையும் சாமி என்ன சொல்றாங்க, அம்மா என்னுயிருக்கு ஒரு நாதா அப்படின்னு சொல்லி கணவனார சொல்றாங்க. வந்தது சாமின்னு அவங்களுக்கு தெரியாது, சாமின்னு தெரியாது. ஆனா போக சொன்னோன்னா உடனே அம்மா போனாங்க. அதான் என்னுயிருக்கு ஒரு நாதா நீ உரைத்த வார்த்தையெல்லாம் வேறு எனக்கு உரிமையுள்ளதோ என்று சொல்லி போனாங்க. வந்தது சாமின்னு தெரிஞ்சுதான் போனாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அது ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. சாமின்னு தெரிஞ்சா யார் வேணாலும் போவாங்க இல்லைங்களா. அதுக்கு இன்னும் பெரிய ஒரு சொற்பொழிவாளரே சொன்னாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. சாமின்னு தெரிஞ்சா யார் வேணாலும் போவாங்க. அது இன்னொன்று சாமின்னு தெரிஞ்சுன்னா அதோட சரிதை முடிஞ்சு போச்சு. அதனால கடைசி வரைக்கும் சாமி ஓலமிடுகின்ற வரைக்கும் சாமி தான் தெரியும். நம்ம இயற்பகை முனிவா ஓலம் இன்று நீ வருவாய் ஓலம் அயற்பிராதானை ஓலம் அன்பனை ஓலம் ஓலம்னு அவர் ஓலமிடுற வரைக்கும் சாமி தான் தெரிஞ்சது அப்படின்னா அதற்கு பிறகு சரிதமே அதோட முடிஞ்சு போச்சு. அதனால அந்த கருத்து சரியா வராது. இங்கே அதே மாதிரி தான் நமக்கு சொல்றாருங்க. வந்தது பெருமான்னு தெரியாது, ஆனா அம்மா என்ன சொல்றாங்க, இணையில்லாதவரை அப்படிங்கிறாங்க. அப்ப தனக்கோம் இல்லாதான் அப்படிங்கிறது அடியாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து தெரியுது நமக்கு. ஏன்னா அவரே சொல்றாரு இல்லையா, இறைவனுடைய திருவாக்கு எங்க திருவாரூர்ல சொன்னது, பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் அருமையால் உலகை வெல்வார் இன்பமே பெருமையால் தம்மை பெற்றார் பேணலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றும் இல்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் மாறுவார்
இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று அப்படின்னார். அப்படின்னா இப்ப சுந்தரர் யாருக்கிட்ட இருக்கிறார் அப்படின்னா ஆரூர் பெருமான் கிட்ட தான் இருக்கிறார். நம்மை தோழமையாக தந்தனம்னாச்சு, அதுக்கு மேல இறைவனே தோழமையா கொடுத்தாச்சு. ஆனா சாமியே என்ன சொல்றாருன்னா, நீ எங்கிட்ட இருக்கிறத விட அங்க இருக்கிறதா சிறப்பு, போய் அவங்களோட சேர்ந்துக்கோ அப்படிங்கிற. அப்ப எந்த இடம் சிறப்பு? பெருமான் கிட்ட இருக்கிறத விட அடியார்கிட்ட இருக்கிறது தான் ஒரு பங்கு மேல. சாமியே நீ என்கிட்டயே இறப்பா, நீ எனக்கு தோழன் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லை, அப்படி சொல்லவே இல்லைங்க. என்ன சொல்ற, இவரை நீ அடைவாய் என்று அவங்களோட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றார். அடியாருடைய பெருமையை ஆரூர் பெருமானை அங்க சொல்றார். அப்ப அடியார் இறைவனுக்கு என்ன பெருமையோ அதே பெருமை அப்படியே அடியாருக்கு இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இந்த உணர்வினால் உணர ஒன்னா ஒருவர் அப்படின்னார். அப்படின்னா பெருமானை அதாவது நமக்கு பெரிய புராணத்தில் முதல் பாட்டு சொல்வதிலே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். உணரவும் முடியாது அவனுடைய பெருமைகளை, ஓதவும் முடியாது. அப்படின்னா மனத்தினாலும் வாக்கினாலும் அவனுடைய பெருமைகளை நாம முழுவதுமாக சொல்லிவிடவும் முடியாது, உணரவும் முடியாது. அதை இதுலேயும் சொல்றார், உணர்வினால் உணர ஒன்னா ஒருவர் அப்படின்னார். ஆன்மபோத உணர்ச்சிகளால் அறியப்படாதவர் சிவஞான சிற்சக்தியின் உதவியாலே அறியப்பெறுவர். எப்படி பெருமானை அறிய முடியும்னா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்றார் மணிவாசக பெருமான். இப்போ நம்ம உலகியல் அறிவு கொண்டு கருவிகரணங்களை கொண்டு நம்முடைய பாச அறிவை கொண்டு பெருமான் அறிய முடியுமானா அப்படியெல்லாம் அறிய முடியாது. ஏன்னா அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் பெருமான். அதான் உணர்வினால் உணர ஒன்னா ஒருவன் என்று சொல்லி சொல்றாரு. ஆமா, உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படா அவன் என்று சொல்லி திருவாக்குகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. உணர்த்த வேண்டி அப்படின்னா துயில் எழுப்பி, அவர் உண்மையில துயில் கொள்ளல, ஆனா துயில் கொள்வது போல படுத்திருக்கிறார். இவங்க 2 பேரும் போய் துயில் எழுப்புகிறார்கள் என்று சொல்லி அது உணர்த்த வேண்டி என்று சொல்றார். துயில் எழுப்பி அமுதாக்க பெற்றதையும் அவரை ஊட்ட தாம் கவலை கொண்டுள்ளதையும் தாம் எல்லாவற்றையும் உணர்ந்தவராதலின் அவரை உணர ஒண்ணாதன் என்பது குறிப்பு என்று சொல்லி அணையமுன் சென்று அவரது திருவடி பேற்றை அணையுமாறு முற்பட்டு. அணையமுன் அப்படிங்கிற இடத்துல அவர் தூங்கி இருக்கிறவர் எழுப்புறதுக்காக போகலையா, அவருடைய திருவடி, அந்த திருவடி பேற்றை அணையுமாறு 2 பேரும் திருவடிக்கு போக போறாங்க. யார்? அம்மாவும் அதே மாதிரி நாயனாரும் போக போறாங்க. ஏன்னா அடியாருக்கு அமுது படைக்கிறது அவ்வளவு சிறப்பு. திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்குங்க, ஆறிடும் வேள்வி அருமறை நூலவர் கூறிடும் வந்தனர் கோடி பேர் உண்பதில் நீரிடும் தொண்டர் நினைவின் பயனில்லை அப்படின்ற 7ஆம் தந்திரத்தில் தான் அது வருது. அதாவது ஆறிடும் வேள்வி அருமறை நூலவர் கூறிடும் அந்தனர் கோடி பேர் உண்பதில் அப்படின்னார். ஒரு பக்கம் சிவ ராகவையா அதை அருமையா சொல்வாரு. உண்மையிலேயே 1 கோடி பேருக்கு அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. அந்த வேள்வி செய்யக்கூடிய அந்தனர், இந்த அந்தனர்னு வரதெல்லாம் திருமந்திரத்தில் யாருன்னா சிவாச்சாரியர்கள் கிடையாது. அவங்க ரொம்ப உயர்ந்தவர்கள். சிவாச்சாரியர்களுக்கு மேல நம்ம யாரையும் சொல்ல முடியாது. ஆனா அந்த வேள்வி செய்யக்கூடிய மறையவர்கள் அப்படிங்கிறது அந்தனர் அப்படின்னு சொல்லி வரும். அது மாதிரி அந்தனர்கள் 1 கோடி பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களாம். அப்படி 1 கோடி பேர் ஒரு பக்கம் அன்னம்பாளிப்பு நடந்துட்டு இருக்குது. ஒரு அடியார் ஒருத்தர் நினைச்சாராம், ஒரு சிவனடியாருக்கு உணவு போட்டா நல்லா இருக்கும், ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுக்கணும்னு மனசில் நினைச்சாராம். அந்த 1 கோடி பேருக்கு உண்மையிலேயே அன்னம்பாளிப்பு செய்யறதை காட்டிலும் இவர் நினைச்சாரு பாருங்க, ஒரு சிவனடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்யணும்னு நினைச்சதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி திருமந்திரம் சொல்லுதுங்க. அதான் அந்த பாட்டு, அருமையான பாட்டு. ஆறிடும் வேள்வி அருமறை நூலவர் கூறிடும் வந்தனர் கோடி பேர் உண்பதில் நீரிடும் தொண்டர் நினைவின் பயனில்லை அப்படின்றார். ஒரு திருநீர் வச்ச தொண்டருக்கு அமுது கொடுக்கணும்னு நினைச்சதுக்கு அது ஈடாகாது என்று சொல்லி திருமந்திரம் நமக்கு சொல்லுது. அப்ப அன்னம்பாளிப்புக்கு மேல இன்னொரு புண்ணியத்தை யார் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லைங்க. அதைத்தான் சேக்கிழ பெருமான் இந்த சரித்திரம் சொல்ற சீலமார் பூசை அப்படிங்கிறார். ஆமா, சீலமார் பூசை, மாகேஸ்வர பூஜை அப்படிங்கிறது அதற்கு மேல எந்த ஒரு சிவபுண்ணியத்தையும் சொல்லவே முடியாது. நீங்க என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னா 4 அடியாரை கூப்பிட்டு அன்னம்பாளிப்பு செய்யலாம், மனமுவந்து செய்யணும். அதுக்கு மேல ஒரு புண்ணியம் இதுவரைக்கும் யாருமே சொல்லலை. அதான் மண்ணினில் பிறந்தார் பெரும் பையன் மதிசூடு மன்னலார் அடியாரமை அமுது செய்வித்தல் அப்படின்னா, கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டார்கள். அதுக்கு பிறகுதான் விழாவெல்லாம். நீங்க கும்பாபிஷேகத்துக்கு போகணும், தேருக்கு போகணும், திருவிழாவில் போய் கலந்துக்கணுங்கிறதுல 2வது தான். எதுல கலந்துட்டாலும் அடியார் அன்னம்பாளிப்பு கண்டிப்பா இருக்கணும். அதுதான் உயர்ந்த ஒரு இது. அதுக்கு மேல எதுவுமே சொல்லப்படலை. ரொம்ப அடிச்சு சொல்லலாம். நம்ம இப்படி உணர்த்த வேண்டி என்று சொல்லி அணையமுன் சென்று என்று சொல்லி சொல்றாரு. அடுத்த திருப்பாட்டு அவங்க 2 பேரும் எப்படி போய் பெருமானத்துல பணிவா சொல்றாங்க அப்படிங்கறத பாருங்க. அதாவது நம்மளுடைய துன்பம் நீங்கணும் அப்படின்னா அடியார் பெருமக்கள் நம்ம வீட்டில் உணவு எடுக்கணுங்க. இருக்கிறதுலே பெரிய துன்பம் என்ன தெரியுங்களா? பிறவி துன்பம் தான். பிறவி துன்பத்துக்கு மேல ஒரு துன்பம் எதுவுமே கிடையாது. அது நமக்கு திருக்கூட்ட சிறப்பிலையும் சொல்வாருங்க. அதாவது அந்த அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொழி யாழ் நிறை தூய்மையால் புறந்த 5 எழுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் பார்க்கடல் போல்வதே அப்படின்ற
அப்படின்னா அறந்தை அப்படின்னு அந்த இடத்துல அறந்தைனா துன்பம், நேரடியான பொருள் துன்பம். இந்த இடத்துல என்னன்னா அந்த தேவாசி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் நம்முடைய பிறவி துன்பத்தை நீக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் அப்படின்னா நிறந்த நீற்றொழியால் நிறை தூய்மையால் அப்படியே திருநீற்று ஒலி உள்ளுக்குள்ள அஞ்செழுத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பார்க்கடலை போல இருக்கிறது அந்த தேவாசிரி மண்டபம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு திருக்கூட்ட சிறப்புல சொல்றார். அப்ப இந்த இடத்துல அழுந்திய இடருள் நீங்கி அப்படின்னார். அப்படின்னா எத்தனை பிறப்பு நம்ம எடுத்த பிறப்பை கணக்கு போட்டோம்னு வச்சுங்களேன், அதாவது நம்ம குடிச்ச பாலை கணக்கு போட்டால் ஒரு பார்க்கடலே சேருமா, அத்தனை பிறப்பு நம்ம எடுத்திருக்கிறோம். அது ஞான சம்பந்த பெருமான் திருவடி அடைகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க, வருமுறை பிறவி நீங்கி வரம்பு காணாது, அப்படியே வருமுறை பிறவி வெள்ளம் வரம்பு காணாது அழுந்தி உயிரினும் துயரக்கூட்டில் உணர்வின்றி மயங்குவார்கள் திருமணம் சேவிக்க பெற்ற சிறப்பினாலே மருவிய பிறவி நீங்கி மண்ணு சோதியில் புக்கார் அப்படின்னாரு. இந்த இடத்துல சொல்றாரு அந்த பிறவி வெள்ளம் அப்படிங்கிறார். அப்படின்னா அப்படியே வந்துட்டே இருக்கக்கூடியது பிறப்பு. அந்த பிறப்பு நீங்கணும்னு என்ன செய்யணும், அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யணும். அதான் அவங்க 2 பேரும் போய் சாமி அப்படி படுத்து உறங்குற மாதிரி படுத்திருக்கிறார். அவர் போய் துயில் எழுப்பி என்ன சொல்றாங்க அப்படின்னு இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யறது ஒன்றும் இல்லை. இப்போ நடந்த செய்தி ஒன்று மட்டும் சொல்றேன். ராகவன் ஐயா ஓரளவுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஐயாவுக்கெல்லாம் நல்லா பழக்கம். அடியேனும் அவர் திருவடி அடைஞ்சு போதான் 1 மாதம் கூட ஒன்றும் ஆகலை. அடியேன் போயிருந்தேன். செய்தி தெரிஞ்ச உடனேயே 6 மணிக்கு புறப்பட்டோம், இரவு 10:30 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். 11, 12 வரைக்கும் அங்கே இருந்துட்டு வந்தோம். அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு செயல். அவர் பென்ஷன்தாரர். அவர் ஒரு வங்கியில் அலுவலராக இருந்து ஓய்வு பெற்றவர். உயிர் போகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே வங்கியிலிருந்து பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து 100 ரூபா கட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டார். 100 ரூபா கட்டாக எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மா கிட்டையும் கார்த்தின்னு ஒரு தொண்டர் இருக்கிறார் அங்கே, அவங்க 2 பேருக்கு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அடியார்கள் நான் திருவடி அடைஞ்சிருவேன், அடியார்கள் வந்தாங்கன்னா உணவு கொடுக்கணும், எல்லா நேரத்திலும் நீங்கள் உணவு கொடுக்க முடியாது, அப்படி உணவு கொடுக்க முடியாத நேரத்தில் ஒவ்வொரு அடியாருக்கும் 100 ரூபாய் கொடுக்கணும் சாப்பிட்டு போகிறதுக்கு, உணவு சாப்பிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி 100 ரூபா கட்ட வச்சுட்டு எல்லாத்துக்கும் 100 ரூபா கொடுத்தாங்க. அவர் என்கிட்ட பணிவாக உட்கார்ந்தாரு. ஐயா மறுத்துறாதீங்க, இது ஐயாவுடைய விருப்பம். ஐயா இந்த சாப்பாடு கொடுக்க முடியாத நேரத்தில் வரவங்களுக்கெல்லாம் 100 ரூபாய் கொடுக்க சொல்லி ஐயாவுடைய உத்தரவுங்க ஐயானாரு. தாராளமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் 4 பேர் போனோம். 4 பேர்த்துக்கு 100 ரூபா கொடுத்தாங்க. வாங்கிட்டோம். வாங்கி அதை அப்படி பத்திரமா ஐயாவுடைய நினைவாக வச்சிருக்கிறோம். அது மட்டும் அல்ல, 11வது வழிபாடு அவங்க வைக்கல. அவங்க வழிபாடெல்லாம் வைக்கிறது இல்லை. என்ன செஞ்சாங்க அப்படின்னா 11வது நாள் திருக்கூட்டமாக இருக்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் ஒவ்வொரு திருக்கூட்டத்துக்கும் அந்த வார வகுப்பில் ஐயாவுடைய ஒரு உணவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த 11வது நாள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவர் கார்த்திக் ஃபோன் பண்ணி கொடுத்து அம்மா பேசினாங்க. அம்மா பேசி இந்த பாட்டை சொல்லி, அழுந்து இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் எழுந்தரில் பெரியோ ஈண்டு அமுது செய்தார்கள் என்று தொலும்பனார் உரைத்த போதில் சோதியா எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்தினார். இந்த பாட்டை சொல்லி இந்த மாதிரி ஐயாவுடைய விருப்பங்கையா, நீங்கள் மறுத்துறாதீங்க, 5000 ரூபாய் பணம் உங்களுக்கு ஜிபேவில் அனுப்புகிறோங்க, இந்த வாரம் ஐயாவுடைய நினைவாக நீங்கள் அமுது கொடுத்துருங்க அடியார்களுக்கு அப்படின்னாங்க. சரி, நீங்கள் சொல்கிறதுனால நாங்கள் ஒன்றும் மறுக்கலைங்கம்மா, நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிறோன்னு சொல்லி 5400 ரூபா அனுப்பிச்சிருந்தாங்க. அதாவது 4 பேர் நாங்கள் முதல்ல போனவங்க மறுபடியும் 100 ரூபா கொடுத்து 5400 ரூபா அனுப்புனாங்க. அந்த வாரம் முழுக்க நம்ம கோட்டமேடு அடியார்களுக்கு. அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அடியார் அன்னம்பாளைக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. உயிரே போனாலும் கூட அடியார்கள் என்னுடைய இறப்புக்கு வந்தவங்க கூட சாப்பிடாம போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கணுங்க. 1000 பேர் வந்தாங்க, 1000 பேர்த்துக்கும் பொட்டணம் கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் பொட்டணம் கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு மாலையில் சாப்பிட்டுங்க. எல்லாத்துக்கும் அப்படி கொடுக்க முடியாத நேரத்தில் போனவங்களுக்கு தொகை 100 ரூபா கொடுக்க சொல்லி அவருடைய உத்தரவு. இப்படி அது ஏன்னா அடியார் அன்னம்பாளிப்பு அவ்வளவு சிறப்பு. அதுக்கு மேலே ஒரு தொண்டு நம்ம செய்யணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஒரு தொண்டு நல்லா செய்யணும் அப்படின்னா அடியார் அன்னம்பாளிப்பு தான், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அதான் இந்த பாட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடியார் அமுது உண்டாங்கன்னா நம்ம துன்பம் நீங்கும் அப்படின்னு பெரிய புராணம் சொல்லுதுங்க. ஆமாம், அதான் சொல்றார். அழுந்திய இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் எழுந்தருள் பெரியோ ஈண்ட அமுது செய்தருக என்று தொலும்பனார் உரைத்த போதில் சோதியா எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். அப்படியே சாமி
இந்த இடத்துல அழுந்து இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் அப்படி. அதாவது அடியேன் அழுந்தியுள்ள இடரில் நின்றும் நீங்கி உயும் பொருட்டாகவே என்பால் கருணை கூர்ந்து எழுந்தருளிய பெரியோரே. அங்க பெருமானே, நீங்க வந்து எழுந்தருள் செய்தது பெரிய கருணை. ஒரு பாடல்ல வருதுங்க, அந்த பாட்டு எனக்கு நினைவில்லை. அதாவது ஒரு அடியாருக்கு எப்ப நம்ம சாப்பாடு போடணும்னு நினைக்கிறோமோ அப்பவே நம்ம வினை நீங்கிருமோ. போட்டதுக்கு பிறகுங்கிறது இல்லை. ஒரு இன்னொன்னு, நம்ம வீட்டுக்கு ஒரு அடியார் வரன்னு சொன்னாவே நம்மளுடைய வினை நீங்கிரும். ஆமாம், இன்னைக்கு வரேன், இப்போ நான் ஒரு 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரேன்னு சொல்லி ஒரு அடியார் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அப்போவே நம்ம வினை நீங்கிருமா. அது ஒரு பாடல் இருக்குது, ராகவையா சொல்லியிருக்கிறாங்க, அது நினைவு இல்லை. ஆமாம், அதான் அந்த மாதிரி சொல்றாரு பாருங்க. அப்படி என் மீது கருணை கூர்ந்து எழுந்தருளிய பெரியோரே, இங்கு விரைவிலே வந்து அமுது செய்தருள்க என்று அடித்தொண்டு பூண்ட நாயனார் சொன்னபோது அவங்களுக்கு என்னன்னா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், வேக வேக வேகம், இந்த சரிதமே முழுக்க வேக வேகமா. ஏன்னா பசியோடு இருக்கிறாராம். வந்ததே சிவபெருமான் தான், அவருக்கு என்ன பசி இருக்க போகுது. ஆனா அவங்க என்ன நினைக்க, அடியார் அப்படின்னு நினைச்சு அப்படி வேகமா செய்யறாங்களாம். அடித்தொண்டு பூண்ட நாயனார் சொன்ன போது அடியவராய் வந்தவர் ஒரு சோதி பிளம்பாய் எழுந்து தோன்றவே, அதாவது செழிய திருமனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். அப்படி எழுப்பின உடனே பெருமான் வந்து ஜோதி பிளம்பா நிற்கிறார். இப்ப வந்தது அடியார் கோலத்துல சங்கம திருமேனி, இப்ப நின்றது சிவலிங்க திருமேனி தான் ஜோதி அப்படிங்கிறது. அடுத்தது நீ மாகேஸ்வர திருமேனி அம்மையப்பரா காட்சி கொடுக்க போறார். இந்த 3 காட்சிகளும் கிடைச்சது வேற யாருக்குமே கிடையாது. இளையான்குடி மாறநாயனாருக்கு மட்டும்தான் இந்த 3 காட்சியும் கிடைச்சது. சங்கம லிங்க மாகேஸ்வர திருமேனி என்று சொல்லக்கூடிய குருநாதராக வந்து காட்சி கொடுத்தது என்று சொல்லுவாங்க. இப்படி அழுந்து இடர் அப்படின்னா பல பிறவிகளில் செய்த கண்மத்துக்கு ஈடாய் துன்பத்துக்கே காரணமாக அழுந்திய பிறப்பு என்னும் பெருந்துணம் என்று சொல்லி, அப்படி அதாவது நமக்கு வந்து நம்ம செய்த வினையின் காரணமாக நமக்கு பிறப்பு வருது இல்லைங்களா. சாமி வந்து எதுக்கு பிறப்பு கொடுக்கிறாருன்னா வினையின் காரணமாகத்தான். அப்படி பல பிறப்புகள்ல செய்த கண்மத்துக்கு ஈடாய் துன்பத்துக்கே காரணமாகிய அந்த அழுந்தி இந்த பிறவி என்னும் பெருந்துன்பம் உய என்பால் எழுந்தருள் பெரியோயினர் அடியவர் தங்கட்கென்று பசி முதலிய எந்த குறைபாடும் இலராகவும் சிவனடியாரை சீராட்டும் திறம் தமக்கு தந்து உய்விக்கவே தம்பக்கள் எழுந்தருள்கின்றார்கள் என்று கொண்டு இதுவரை அடியவர் பூசை செய்து வந்த நாயனாரது மனநிலை குறித்தது என்று சொல்லி, உய என்பால் எழுந்தருள் பெரியோயினர் அப்படின்னா நாங்க உய்வடையணும்னா பெருமான் நீங்க வந்து எழுந்தருள் செய்திருக்கிறீங்க என்று சொல்லி, பெரியோய் என கருளும் பொருட்டு வந்த பெருமையுடையராய் என்று சொல்லி சொல்றாரு. தொலும்பனார்னா மிக தாழ்ந்த மீளா ஆட்பட்ட தொண்டர் அப்படின்னாரு. தொலும்பு அப்படின்னா அடிமைன்னு அர்த்தங்க. தொண்டருக்கு தொலும்பாய் திரிவனே பட்டணத்தடிகள் சொல்றாரு. தொண்டருக்கு, அடியார்களுக்கு கூட இல்லையா, அடியாருடைய அடியார்களுக்கு அவர் அடியாரா இருப்பார். தொலும்புன்னா அடிமையா இருப்பேன்னு சொல்லியாரு. தொலும்புங்கிறது ரொம்ப அருமையான சொல்லுங்க. அதுதான் சைவத்தில் நமக்கு வேணும். தொலும்பனார் மிக தாழ்ந்த மீளா ஆட்பட்ட தொண்டர் என்று சொல்லி சொல்றார். சோதியாய் எழுந்து அப்படின்னா வந்த அடியவர் என வருவித்துக் கொள்கின்ற செழுந்திரு எல்லா திருமுடைய மனைவியார், செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடியவராய் வந்த பெரியார் சோதியாய் தோன்றவே அடியாரை காணவில்லை என்ற அச்சமும் அவர் உருவம் மாறி சோதியாய் தோன்றிய வகையின் அச்சமும் நமது நாயனாரையும் மனைவியாரையும் திகைப்பித்தன என்றே அமையும் அப்படின்னார். இதே மாதிரிதான் சிறு தொண்ட நாயனாருடைய புராணத்துல சாமி தானே வர்றாரு. அப்படி சாமி வந்து அமுது செய்யற பொழுது இங்கு நமக்கு தனியும்னா ஒண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா பாங்க நின்றாரை அலையும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அவர் போய் தேடி பார்க்கிறாரு. தேடி வந்து இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சகத்தில் ஞானம் திருநீடுவாரைக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. அப்போ வந்து அவர் உணவெல்லாம் பரிமாறியாச்சு. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, மாறில் மகவு வெற்றியரேல் மைந்தன் தன்னை அலையும் அப்படின்னாரு. மாறில் மகவு வெற்றியரேல் மைந்தன் தன்னை அலையும்னா அப்ப வந்து அவர் சொன்னதே என்ன சொல்றாருன்னா, வந்த குருநாதர் மைந்தன் தன்னை அலையும்னு சொன்னாரு. இவரே வந்து அதே மாதிரி மைந்தா வருவாயின்னு சொல்லி அழைச்சார். அதுல ஒன்றும் பற்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. மைந்தன் தன்னை அலையும்னு சொன்னதுனால மைந்தா வருவாயின்னு சொன்னாரு. அதற்கு பிறகு அம்மாவும் போய் செய்யமணியை சீராளா சிவனார் அடியார்னு அழைக்கின்றார், வாராய் என்று ஓலமிட அப்படின்னா சரியத்தில் இருக்கு. இதை வச்சுட்டு ஒரு சிலர் வந்து சிறு தொண்ட நாயனார் வந்து பற்றோடு அழைச்சாரு, இந்த குழந்தை வரல, அப்புறம் அவர் பற்று இல்லாமல் அழைச்சாங்க அம்மா, அதனால வந்துன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து செய்த செய்கை. அது பள்ளியில் போய் குழந்தைய அழைச்சிட்டு வான்னு சொன்ன உடனே சிறு தொண்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பயன்தான் தானே அழைப்போம் அப்படின்னாரு. அப்போ
அப்போவே வந்து நாம் பெற்ற குழந்தையும் இல்லை. நீ பயந்தான், சரியத்தில் எடுத்து பாருங்க இருக்கு, நீ பயந்தான் தன்னை அழைப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் அரியற பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகையிலை வென்ற தாதையார் தலை அறிவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தலை அறிவார்னா வரும், அறிந்தார்னா தப்பா நாம சொல்லணும்னு அர்த்தம். அது இறந்த கால, அது எதிர்கால வினைமுற்றுன்னு பேர் அதுக்கு. அறிந்தார்னு சொல்றதுக்கு சேக்கிழ பெருமானுக்கு மனசுல தான் அறிவார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் அதையே. அப்படி அந்த சரீரத்தில் நிறைய இருக்கு. அதனால எந்த இடத்துலையும் அவர் வந்து சிறு தொண்டரை வந்து பற்றோடு அழைச்சார் அப்படின்னா நமக்கு வந்து வினை வந்துடும். அது சிவக்கணிய உரையில நல்லா தெளிவாக எழுதி இருக்கிறார். எந்த இடத்துலையுமே வரலைன்னு சொல்லி இல்லை. அதை என்ன சொல், தையலாரும் உடன் செல்று அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆமா, கணவன் வழி நிற்பாராய் அப்படின்னு சொல்லி சரியத்தில் வருது. அது மாதிரி இந்த இடத்துல சோதியாய் எழுந்து தோன்றி அப்படி தோன்ற உடனே அதை சொல்லிடுறேன் முழுவதும். அது சிறு தொண்டன நேரத்தில் அப்புறம் வந்து போய் அழைக்கிறாங்க. அந்த குழந்தை வருது. வந்த உடனேயே இவரை காணுங்க. வந்தவர் வந்து பெருமான் வந்து அப்புறம் முருகப்பெருமானோட காட்சி கொடுக்குறாரு இல்லையா. அவங்க என்ன வருத்தப்பட்டாங்களா, வந்தவர் உணவெடுக்காத போயிட்டாரு, அமுது படைக்காம முடியாம போயிடுச்சு, குழந்தை வந்து உயிரோட வந்துருச்சுங்கிற ஒரு மகிழ்ச்சியை காட்டிலும் வந்தவருக்கு அமுது படைக்க முடியலன்னு தான் 2 பேரும் வருத்தப்பட்டாங்களாம். திருவெண்காட்டு நங்கையும் சிறு தொண்டர். அதே மாதிரி தான் நம்ம அப்போதி நாயனாருடைய புராணத்திலே வருதுங்க. ஆமாம், அதுலேயும் அப்படித்தான். தெரிவரும் பெருமை என்பர் அறிவரும் பெருமை என்பர் அமுது செய்து அருவதற்கு சிறிது இடையூறு செய்தான் இவன் என்று சிந்தை நோந்தார் அப்படின்னு. அப்படின்னா அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, உலகையில கடந்து அதுக்கு மேலே இருக்கிறாங்க அவங்கெல்லாம். அதனால நம்ம நாயன்மார்க்கோட ஒப்பிட்டு யாரையும் நம்ம சொல்லக்கூடாது, யாரையும் சொல்லக்கூடாது. அவங்களுடைய நிலைப்பாடு வேறங்க. இறந்து போன குழந்தை உயிரோட வருதுன்னா யாராச்சும் வருத்தப்பட்டாங்க உண்டா? அப்போது வருத்தப்பட்டிருக்கிறாரு. இவனால தானே வந்த குருநாதருக்கு அமுது செய்யறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறார். ஆமா, அறிவரும் பெருமை என்பர் அமுது செய்து அருடுதற்கு சிறிது இடையூறு செய்தான் அவன் என்று சிந்தை நோந்தார் அப்படின்னா அவங்க நிலைப்பாடு தனிங்க. அதனால நாயன்மார்கள் அப்படின்னாவே அது தனி நிலைதான். அதை நாம வந்து ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. இந்த இடத்துல ஜோதியா எழுந்து நின்றனர். 2 பேர்த்துக்கு இப்ப கொஞ்சம் மனசுல வந்தவர் வந்து என்ன ஒரு ஜோதி புலம்பா இருக்குது என்று சொல்லி அப்படி சோதியா எழுந்து என்று சொல்லி சொல்றார். அடியவராய் வந்த பெரியார் சோதியாய் தோன்றவே அடியாரை காணவில்லை என்ற அச்சமும் அவர் உருவம் மாறி சோதியாய் தோன்றிய வகையின் அச்சமும் நமது நாயனாரையும் மனைவியாரும் திகைப்பித்தன. என்னன்னா, வந்த அடியாருக்கு இன்னும் நம்ம அமுது படைக்கல, அதுக்குள்ள அடியாரை காணமே என்று சொல்லி தான் வருத்தப்படுறாங்க. இப்போ நம்மளா இருந்தால் சரி, சாமி தான் வந்திருப்பாரு, சாமி வந்து சாமியா ஆயிட்டாரு அப்படின்னு அப்படியெல்லாம் அவங்களுக்கு உணவு படைக்க முடியல வந்த அடியாருக்கு. அந்த ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. திகைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாதன் வடிவொரு சோதியாக சாலவே மயங்குவாருக்கு சங்கரன் தான் மயில் பின்னாடி வருதுங்க. முன்னர் வந்து இறைவனது சங்கமமாகிய திருமேனி முதல்ல வந்தது. அப்புறம் சோதியாய் கண்டது சீரொளியாகிய தழல் பொன்மாய் நின்ற தொல்லை திகழொளி உருவம் லிங்க திருமேனி. பின்னர் காண்பது மாகேஸ்வர பேதமாகிய உருவ திருமேனி. இப்போ 3 திருமேனியும் இந்த சரீரத்தில் நாயனாருக்கு வந்து பெருமான் காட்டுறார். இந்த 3 திருமேனிகளையும் தாமே கொண்டு எழுந்தருளி ஒரே காலத்தில் நாயனாருக்கு இறைவன் வெளிப்பட்டு அருள் புரிந்ததனாலே நாயனாரது பெருமையும் அவர் செய்த வந்த அடியார் பூசை பயனும் அடியார் அளவிலார் உளமகிழ பூசை கொண்ட தன் பயனும் உலகம் தேற்றம் பெற உணர்ந்து உய்ய வைத்தலே இறைவனுடைய திருவுளம் என்று சொல்லி சொல்றாரு. அதாவது சங்கம திருமேனி, லிங்க திருமேனி, குருநாதராக வந்த உருவத் திருமேனி என்று சொல்லி 3 திருமேனிகளையும் காட்டியது பெருமான் இங்க செய்தது. அது சொல்றார் அடுத்த பாட்டுல. மாலையற்கரியநாதன் வடிவொரு சோதியாக சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்த ஏலமார் குழலால் தன்னோடு இடப வாகனாய் தோன்றி சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி. இந்த சீலமார் பூசைங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அடியார் பூசை தான் சீலமார் பூசை அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் போட்டிருக்கிறார். மாகேஸ்வர பூஜை அப்படிங்கிறது அதே மாதிரி தான் சீலமார் பூசைங்கிறது. அதாவது பெருமானுடைய பூசையோட ஒரு பங்கு மேலே சொல்றாரு சேக்கிழ பெருமான். அதான் நம்ம கவனிக்கணும். இதில் சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மாலையற்கரியநாதன் அப்படின்னு திருமாலும் பிரம்மனும் அரியவராக அவர்களுக்கெல்லாம் அரியவனாக இருக்கக்கூடிய பெருமான் கொண்டு எழுந்தருளி வந்த அடியார் வடிவமானது ஒரு சோதியாய் தோன்றவே அது கண்டு மயங்கி நின்ற திருத்தொண்டருக்கு உணர்த்தும் பொருட்டு சங்கரனார் தாமே மகிழ்ந்தவராகி. பாருங்க, இதுவரைக்கும் இருந்தது என்னன்னா, அதாவது திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய மறைப்பாற்றல்.
இப்போ அருள் சக்தி வெளிப்பட்டு நிற்குதுங்க பெருமானுக்கு. இப்போ அந்த அருள் சக்தி வெளிப்பட்டு நாயனாருக்கு அவருடைய மனைவியாருக்கும் சாமி அருள் செய்ய போறார். அதான் அந்த மகிழ்ந்து அப்படிங்கிறது அருள் சக்தி. அதான் அப்படி மகிழ்ந்தவராகி வாசனை பொருந்திய நீண்ட கொந்தலையுடைய உமாதேவியாருடனே இடப வாகனத்தின் மீது வெளிப்பட காணும்படி எழுந்தருளி வந்து சீலம் பொருந்தி அடியார் பூசனை செய்து வந்த நாயனாரை நோக்கினார். சீலம் பொருந்தி அடியார் பூசைங்கிறார். அடியார் பூசைக்கு மேல ஒண்ணுமே சொல்ல முடியாது. மாலையற்கரிய நாதன் வடிவொரு சோதியாக அப்படின்னு இறைவனுடைய அந்த தன்மையை சொல்றாருங்க. சாலவே மயங்குவார்னா தான் மகிழ்ந்து என்று சொல்லி அருள் மெய்கூர்ந்த அந்த வெளிப்பாட்டினை குறித்தது என்று சொல்லி சொல்றாரு. பெருமான் அருளினுடைய வெளிப்பாட்டை சொல்கின்ற பொழுது தான் மகிழ்ந்த இறைவனே மகிழ்ந்த இடம் இந்த இடங்க. பெருமானே ரொம்ப மகிழ்ந்த இடம் இந்த இடம். ஏலவார் குழலால் அப்படின்னு இங்க உமையம்மையார் கூந்தலுக்குரிய இயற்கை மனம் குறித்தது. அம்மா பேரு ஏலவார் குழலாளி. எங்க நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அம்மா பேரு ஏலவார் குழலி அப்படின்னு சொல்லுவாங்க. இடப வாகனாக தோன்றி என்று சொல்லி சொல்ற. முதல்ல எப்படி வந்தாரு? பெற்ற முழுவதும் இன்றிய வேதையாலும் இன்றிய நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞாலம் முய்ந்திட நன்னினார். அப்ப அம்மாவும் வரல, விடையும் வரல. இப்ப அம்மா வந்தாச்சு, விடையும் நீ வந்துடும். ரெண்டு பேரும் மேல அப்படி காட்சி கொடுப்பாங்க. அதான் அருள் செய்ய வருகின்ற பொழுதுதான் உமையம்மை கூட வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா எப்பொழுதுமே அம்மா பிரிஞ்சு இருக்கிறது இல்லைங்கிறதா உண்மை. எப்பாவது அம்மா அவங்க பேரே என்ன பாகம் பிரியால். இது எங்க பார்க்கலாம்னா தூது செல்லுகின்ற பொழுது பார்க்கலாம். எங்க பரவனியாச்சாரி வீட்டுக்கு தூது போறாரு இல்லையா, அப்ப புறப்படுற பொழுது தியாகேச பெருமானா புறப்படுறாரு. போக போக சிவாச்சாரியரா மாறிடுறாரு. அம்மா வீட்டுக்கு போற பொழுது சிவாச்சாரியரா தான் போறாரு. அம்மா பார்த்தாங்க, இந்த நேரத்துல கணவனார் இல்லாத நேரத்தில் நான் தனியா இருக்கிறேன். ஒரு சிவாச்சாரியர் இப்படி இந்த நேரத்தில் இரவு 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு, இப்படி வரலாமா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களாம். ஆனா அவர் தனியா வரல, அம்மா கூட வந்தாங்க. அது பரவினாச்சியாருக்கு தெரியல அப்படிங்கிறார் சேக்கிழா பெருமான். நல்ல இடம் அது. பாதி மதிவாள் சடையாரை பயில் பூசணையின் பணிபுரிவார் பாதி இரவில் கணைந்தது என்ன என்று பயம் எய்தி பாதி உமையாள் திருவுருவில் பரமராவது அறியாதே பாதி மதிவாள் முதலாரும் பதைத்து கடை திறந்தார் அப்படிங்கிறார். இப்ப அம்மா கூட தான் இருந்தாங்களாம், பரவினாச்சியாருடைய கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறார். அருமையான இடம் அது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாமி தனியா வந்தாலும் அம்மா கூட தான் இருப்பாங்க. அந்த மறைப்பாற்றல் ஒன்று இருக்குது பாருங்க, திரோதானம், அது நமக்கு மறைச்சிடும். ஆனா அம்மா எப்பொழுதும் பிரிஞ்சு இருக்கிறதே இல்லைங்க. அவளுக்கு பேரு என்னன்னா பாகம் பிரியால் உமையொரு பாகனார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா வருகின்ற பொழுது ஆன்மாக்களுடைய அந்த அறிவை கொஞ்சம் மயக்கி சாமி ஒரு நேரத்துல தனியா வர மாதிரி வருவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது ஏலவார் குழலால் தம்மோடு அப்படின்னு சொல்லித்தான் சொல்றாரு. இப்படி உமையம்மையினுடைய கூந்தலுக்கு இயற்கையாக மனம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த இதுலயே திருவிளையாடல் புராணத்திலேயே வந்துருது. அதை ஏலவார் குழலி அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இப்ப ஒரு வரம் கொடுக்குறாரு பாருங்க. சாமி எந்த நேரத்தில் வரம் கொடுப்பாருன்னா, ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டார், எப்ப வேணாலும் கொடுப்பாரு. இப்ப நாயனாருக்கு வரம் கொடுத்த நேரம் என்ன தெரியுங்களா? கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேலதான் இருக்கும். ஏன்னா அவர் வந்ததே கொஞ்சம் பின்னிரவுல தான் வர்றாரு. அதற்கு பிறகு வயல்ல போய் அந்த நெல்லை எல்லாம் அரித்து கொண்டு அதையெல்லாம் கழுவி உம்மியெல்லாம் போக்கி நெல்லை வறுத்து அரிசி ஆக்கி இதுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். மறுபடியும் கொல்லைப்புறத்துல போய் கீரையை கொண்டு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 12 மணிக்கு மேல ஆயிருக்கும். 12 மணிக்கு மேல நாயனாருக்கு ஒரு வரம் கொடுக்கிறார் சாமி. எப்படிப்பட்ட வரம் பாருங்க. குபேரனுக்கு அதிகாரியா இருக்கணுமா. குபேரன் யாராவது பொருள் கொடுக்கணும்னா சாமி கிட்ட வாங்கித்தான் கொடுக்கணும். யாருகிட்ட? இளையான்குடி நாயனார்கிட்ட அனுமதி வாங்கித்தான் கொடுக்கணும். அதனால நம்ம பொருள் வேணும்னா நேரடியாக குபேரன் போக தேவையில்லை. இளையான்குடி நாயனார் இந்த 23 பாட்டை படிச்சாவே போது செல்வம் வந்துருமா அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. செல்வம் வேணும்னா நமக்கு பணம் பெறுவதற்கான பதிகம்னு தேவாரத்தில் படிச்சுட்டு இருக்கிறோம். தேவையில்லை, இந்த 23 பாட்டை படிச்சாவே பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ ஒரு அருமையான ஒரு வரம் கொடுக்கிறார் பெருமான். அன்பனே அன்பர் பூசை அளித்தனே அணங்கினோடும் என்பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன்தானே முன்பெரு நிதியம் ஏந்தி மொழிவழி எவள் கேட்ப இன்பமா திருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான். பாருங்க எப்படி அருள் செஞ்சிருக்கிறார் பாருங்க பெருமான். அன்புடையவனே, அன்பனேன்னா அன்புடையவனேன்னு அர்த்தங்க. அருமையான இடம். அதான் அன்பர்னு ஏன் நம்ம அடியாரில் சொல்றோம்னா, இறைவனிடத்திலே அன்பு இருக்கும், அடியாரிடத்திலே அன்பு இருக்கணும். ஒரு பக்கம் மட்டும் அன்பு தான் அது முழுமை அல்ல. 2 பேர்த்திட்டே அன்பு இருக்கணும். இதுக்கு இன்னொரு இடம் சொல்லலாம், இயல்பை நாயனார் மனத்தை சொல்லலாம். அதுல ஓலமிடுறாரு, 6 முறை ஓலமிடுறாரு.
எல்லா இடத்துலயும் ஒரு முறை தான் சொல்றாரு. அன்பனேங்கிற இடத்துல 2 முறை சொல்லுவார். ஆமா, இயற்பகை முனிவா ஓலம் இன்று நீ வருவாயோலம் அயற்பிளாதானே ஓலம் அன்பனே ஓலமேலம் ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த திறனே ஓலம் என்றான் மயக்கரு மறை ஓலிட்டு தேட நின்றான் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுவார். அப்படின்னா அன்பனேங்கிற இடத்துல மட்டும் ஏன் 2 ஓலம் சொல்லணும் அப்படின்னா, சிவகணிய உரை சொல்றாரு, அவர் சிவபெருமான இடத்துல அன்புடையவர், அடியவர் இடத்துல அன்புடையவர், அதனால 2 ஓலம் சொல்றாரு அப்படிங்கிறார். இதெல்லாம் சிவகணிய உரை படிக்கலன்னு நமக்கு தெரியாது. நமக்கு எப்படி இதெல்லாம் நம்ம யோசிக்கவே முடியாதுங்க. அப்ப அன்பனே அப்படின்னா அவர் ஒரு அன்பர் அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு என்ன இலக்கணம்? பெருமான் மேலே அன்பு இருக்கணும், அடியார் மேலே அன்பு இருக்கணும். ஒரு பக்கம் தான் இருக்குது அப்படின்னா பாதி தான். ஆமா, முழுமையான அன்பன் அப்படின்னா என்னன்னா 2 பேர்கிட்டே அன்பு இருக்கணும். இயல்பகை நாயனார் அப்படி இருந்ததுனாலதான் அன்பனே அப்படிங்கிற இடத்துல 2 ஓலம் இட்டார் என்று சொல்லி சிவகணி நாயனார் நமக்கு சொல்றார். இப்படி அன்பனே அப்படின்னு சொல்ல இறைவனே சொன்னது. இதெல்லாம் பெருமானுடைய திருவாக்கு. அன்பனே அன்பர் பூசை அளித்தனே அணங்கினோடும் அப்படின்னார். ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதுக்கு ஒரு துணையாக நின்றது யாரு? அம்மா. அதனால எப்பொழுதுமே வந்துங்க நாயன்மார்கள், எந்த நாயன்மாரா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து தொண்டுக்கு துணை நின்றவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு தான் அம்மாவை நம்ம சொல்லிக்கணுமா வழிய, அம்மா இல்லைன்னா இது நடந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அது பல இடங்களில் சிவகணியை சொல்றார். தொண்டுக்கு துணை நின்றார்கள். அது ஆணடியாராக இருந்தாலும் சரி, பெண்ணடியாராக இருந்தாலும் சரி, அந்தந்த நாயன்மார்களே மேலானவர்கள். அதுக்கு மேல நம்ம ஒண்ணு சொல்லக்கூடாது. அதனால தொண்டுக்கு துணை நின்றவர் அப்படிங்கறதுனால அணங்கினோடும் அப்படின்னார். அம்மா கூட என்பெரும் உலகம் எய்தி அப்படின்னா, நான் இருக்கக்கூடிய அந்த சிவலோகத்திலே வந்து உனது மனைவியோடு என்னுடைய அந்த பேருலகத்திலே வந்து சொல்றார் பாருங்க, முன்பெரும் நிதியம் ஏந்தி மொழிமொழி ஏவல் கேட்ப இன்பமாந்திருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கு மிக்கான் அப்படின்னார். வாசனை பொருந்தி நீண்ட கூந்தலுடைய உமாதேவியாருடனே அடுத்து குபேரன் தானே முன்னர் பெருநிதிகளை ஏந்தி உன் சொல்வழியை ஏவல் கேட்டு நிற்க. சாமி சொல்றாருங்க, என்ன செய்யணுமா? இருநிதி கிழவன் தானே முன்பெரும் நிதியம் ஏந்தி அப்படின்னார். குபேரன் முன்னர் பெருநிதிகளை ஏந்தி உன் சொல்வெளி ஏவல் கேட்டு நிற்கனர். பெருநிதினா சங்க நிதி, பதும நிதி என்று சொல்லக்கூடிய 2 நிதிகள் குபேரன் இருக்கு. அப்படி அவர் வந்து ஏவல் கேட்டு இணையில்லாத பேரின்பம் நுகர்ந்து கொண்டு நித்தியமாய் வாழக்கடவாய் அப்படின்னா, இணையில்லாத பேரின்பம் அப்படிங்கிறது என்ன? சிவலோகம் தான். பெருமானுடைய திருவடி ஒன்றுதான் இணையில்லாத ஒரு பேரின்பம். இன்பமான் இருக்க என்று அருள் செய்தான் எவர்க்கு மிக்கான் என்று சொல்லி, யாருக்கும் மிக்கவராகி சிவபெருமான் அருளி செய்தார் என்று சொல்லி, இதுதான் பெருமான் வந்து அவருக்கு செய்த ஒரு பெரிய ஒரு அருள் என்று சொல்லி சொன்னார். அன்பர் பூசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அன்பனே அப்படிங்கிறது எம்மிடத்து வைத்த அன்பினாலே எமது அடியவனிடத்து அன்பு மிக்கவனே. உரையாசிரியர் எழுதுறார், என்னிடத்திலே வைத்த அன்பின், அதாவது சிவஞான சித்தியார்ல ஒரு இது வருது 12ஆம் சூத்திரத்துல, அரணுக்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார் அப்படின்ட்டு. ஒருத்தர் சாமி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் அப்படின்னு அதை பாக்குறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, அவங்க அடியார்கள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்களோ அதுதான் அளவுகோல் அப்படிங்கிற பல இடங்கள்ல சிவகணிய உரையில வருதுங்க. அடியவர்க்கு அரணுக்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார் எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார் அப்படின்னாரு. அது இன்னொன்னு சொல்லாருங்க, அறிவில்லா பிணங்களோடு இணங்கிற்று என் விடுனி அப்படின்னாரு. அவங்க எல்லாம் அடியார்கள் மேல அன்பு இல்லாதவங்களுக்கு ஒரு என்ன சொல்லாருன்னா அறிவில்லாத பிணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் மீண்டும் அடுத்த 4 வரையில் சொல்லாருங்க, ஆசையோடும் அறநடியார் அடைந்திட்டு அவர் கருமம் முன்கருமமாக செய்து கூசி மொழிந்து அருள்ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியனர். முதல் 4 வரியில அந்த அடியார்களுக்கு யாரொருத்தருக்கு அடியார் மேல அன்பில்லையோ அவங்களுக்கு ஆண்டவன் மேலேயே அன்பில்லைன்னு சொல்றாரு. அவங்களோட பேசி என்ன பயன், விற்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கடைசியா 4 வரியில அந்த சீவன் முக்த அடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது சொல்றாரு. கூசி மொழிந்து அருள்ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரிய என்று சொல்லி நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அந்த அந்த ஒரு செய்யல் மட்டும் 12ஆம் சூத்திரத்துல 2வது அதிகரணத்துல வரக்கூடியது. சித்தியார்ல அடிக்கடி நம்ம சிவகணியை வந்து அதைய நமக்கு உதாரணமா சொல்லுவாங்க. அதான் அன்பர் பூசை அளித்த நீ அப்படின்னாரு. அதாவது அன்பர் பூசை அன்பு காரணமாக அன்பு நிறைதலாகிய காரணத்தால் விளைந்தது அன்பர் பூசை என்று சொல்லி, அன்பு அதாவது அடியார்களுக்கு செய்யக்கூடிய அந்த பூசை அப்படிங்கிறது மிகுந்த அன்பு இருந்தாதான் செய்ய முடியும். அன்பு காரணமாக, அன்பு காரணம், பூசை காரியம். இதான் ரொம்ப முக்கியம். அன்பு காரணம், அதுக்கு காரியமாக இருக்கக்கூடியது பூசை, அடியார் பூசை என்று சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே நிறைய. சிவநேசன் செட்டியார் இருக்கிறது நீண்ட நாட்கள் பிள்ளை பேர் இல்லை.
பிள்ளை பேர்களையும் நம்ம என்ன செய்வோம், கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம். அவர் இன்னொன்று செஞ்சார், அடியார்கள்லாம் அழைத்து கொண்டு வந்து அன்னம்பாளிப்பு செஞ்சார். அதான் சொல்ற, அருந்தவங்கள் செய்து அறநடியாருக்கு அர்ச்சனை உழப்பிட செய்த அன்னலத்தால் கரியவாம் குழலால் மனைவியார் வைரனும் கமலத்து புதிய பூமகளியான ஒரு பெண்கொடி உதித்தாள் என்று சொல்லி பூம்பாவை அவதாரத்தை அங்க சொல்றாருங்க. குழந்தை இல்லைன்னா என்ன செய்யணுமா, அடியார்கள்லாம் வீட்டுக்கு அழைச்சு அன்னம்பாளிப்பு செய்யணும். செஞ்சா சீக்கிரமா குழந்தை பிறந்துடும் சேக்கிழா பெருமானுடைய திருவாக்கு. அதைத்தான் செய்திருக்கிறார் நம்ம சிவநேசனர் என்று சொல்லி நமக்கு புராணத்தில் இருக்கு. அது மாதிரி இருநிதி கிழவன், நண்பெரும் உலகம்னா நலமிகு சிவலோகம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இருநிதி கிழவன்னா குபேரன். குபேரனே வந்து மொழி ஏவல் கேட்ப அப்படின்னா, நீங்க சொல்றத குபேரன் கேட்கணும். இவங்களுக்கு இவருக்கு வந்து நிதி கொடுன்னு சொன்னாதான் குபேரன் கொடுக்கணும். அப்ப யாருகிட்ட நம்ம கேட்கணும், இளையான்குடி மாற நாயனார்கிட்ட தான் நம்ம கேட்கணும். இந்த சரீரத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, உனது சொல் வழிபட்டு நின்று நீ ஏவின பணி செய்து வர சிவலோகத்திலே நாயனாருக்கு குபேரனது பெருநிதியத்தால் ஆவது என்னையோ எனின் செல்வமும் அடியார் தரத்து அன்பின் மேன்மை திருந்த மன்னிய சிந்தையும் வாரின் மல்க விரும்பி கொள்கை நின்று அடியவர் பூஜை செய்து வந்தன நாயனார் அவரது எண்ணம் நிறைவேறுக என்று அடியவர்கள் 4 நாளும் வாழ்த்தினர். அதாவது முதல்ல அவர் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சு கொண்டு வருகின்ற பொழுது அவர் தினசரி வந்து அமுது எடுத்துட்டு அடியாரெல்லாம் வாழ்த்திட்டு போவாங்களாம். அப்படி வாழ்த்தியதுனால அவர் குபேரனை போல வாழ்ந்தார். அடியார்கள் வாழ்த்தினா அந்த வாழ்த்து எப்படி இருக்கும், இறைவனுடைய திருவருள் நேரடியாக கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த வாரியார் சாமிகள் ஒரு சொல்லுவார், நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்வார். அவர் பிரசங்கம் போயிட்டே இருப்பாராம் சென்னைக்கு. மிகப்பெரிய செல்வந்தர். அவர்கிட்ட வந்து யாரும் பேசுறதுக்கே கொஞ்சம் யோசிக்கணும், அந்த அளவுக்கு பெரிய ஆள். இருந்தாலும் இவர் வந்து கேட்குறாரு, எப்படி நீங்கள் வந்து இவ்வளவு செல்வம் சேர்த்தீங்க, இதெல்லாம் பரம்பரை சொத்தா இல்லை நீங்கள் வந்து உழைப்புனால சேர்த்தீங்களா அப்படின்னு சொல்கிற பொழுது அந்த பெரியவர் சொன்னாராம், ஆரம்பத்தில் நான் வந்து இந்த எறும்பு புலிகளுக்கெல்லாம் புல்லரிசி போடுவேன், அப்புறம் வந்து கொஞ்சம் செல்வம் வந்தது, அப்புறம் அடியார்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்து அன்னம்பாளிப்பு செய்வேன், அப்படி அடியார்களை கூட்டிகிட்டு வந்து அன்னம்பாளிப்பு செஞ்சு செல்வம் அப்படியே பெருகிருச்சு அப்படின்னு அவர் சொன்னாருன்னு சொல்லி வாரியார் சாமிகள் சொல்வார். அப்போ அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சால் சாமி நம்மளுடைய துன்பங்களை எல்லாம் நீக்கி நம்மளை எங்கேயோ கொண்டு போவார் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. ஆமாம், இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நாயனார் சிவகணங்களில் ஒருவராய் சிவலோகத்தில் எழுந்தருளி இருந்து உலகிலே செல்வமும் சிவசிந்தையும் நீடி வருமாறு அடியவர்க்கு இன்றும் என்றும் அருள் புரிந்து வருகின்றார் என்று சொல்லி, இன்பம் அடியார் கூட்டத்தில் வாழக்கூடிய பேரின்பம், அதுக்கு மேல ஒரு இன்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். முளைத்த விதைநெல் அமுது முதல்வன் திருவடி அமுதம் அழியும் வீடு, அதாவது முளைத்த சொல்றாரு, தொகுத்து சொல்லியிருக்காரு. முளைத்த விளைநெல் அமுது வந்து முதல்வனுடைய திருவடி அமுதம், அழியும் வீடு அழியா பேரின்ப வீட்டை தந்தது, குறும்பயிர் குறையா நெடுநிதியங்களை தந்தது என்று சொல்லி சொல்றார். எவருக்கும் மிக்கான் அப்படின்னா முழு முதல்வன் பெருமான் தாங்க. சிவபெருமான் சோதியாக அப்படி பெருமான் வந்து காட்சி கொடுத்து இப்போ வந்து ஏலவார் குழலியோடு இடப வாகனனாகவும் காட்சி கொடுத்து அப்புறம் குபேரனுக்கு அதிகாரியாக இருந்து நலமிகு சிவலோகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அருளும் சாமி வந்து செய்திருக்கிறார் என்று சொல்லி அடுத்த திருப்பாட்டு, கடைசி திருப்பாட்டு சொல்றார். இப்பரிசு இவர்க்கு தக்க வகையினால் இன்பம் நல்கி முப்புறம் செற்றார் என்பர் முன்பெழுந்தருளி போனார். அப்பெரியவர் தம் தூய அடியினை தலைமேல் கொண்டு மெய்ப்பொருள் சோதிவேந்தன் செயலினை விளம்பலுற்றேன். அடுத்து வந்து நாயனார் வந்து மெய்ப்பொருள் நாயனார் எல்லாத்துக்கும் தெரியும். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் என்று சொல்லி உயிரே போனாலும் கூட அந்த திருவேடத்தை வணங்கி உயிர் போனது அப்படிங்கிறது இந்த சரீரத்தில் நம்ம பார்க்கலாம். ஏனாதி நாயனாருடைய சரிதம் ஒன்று, மெய்ப்பொருள் நாயனாருடைய சரிதம் ஒன்று. இந்த 2 சரீரத்தையும் நல்லா நம்ம மனசில் வச்சுட்டோம்னா தானே அடியார்கள் மேல அன்பு வருங்க. அது எவ்வளவு அந்த அன்பு அடியார்கள் எவ்வளவு நிலையில எந்த மாதிரி நிலையில் இருந்தாலும் கூட அவங்கள வணங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். இன்னும் சொல்ல போனா தன்னுடைய உயிரே போயிருச்சு அவங்கனால, உயிர் போக போகுது கொஞ்ச நேரத்தில், அப்போ கூட அவங்களுக்கு வெறுப்பு வரலைன்னா அவங்க எந்த நிலையில இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்க. ஏனாதி நாயனாரும் சரி, அதே மாதிரி மெய்ப்பொருள் நாயனாரும் சரி, இந்த 2 சரீரத்தை நம்ம வந்து நல்லா படிச்சுட்டோம்னாவே அடியார்கள் மேல அன்பு வரும். அதற்கு பிறகு மற்றதெல்லாம் இருக்கு. இப்படி வந்து இப்பரிசாக இவருக்கு தக்க வகையினாலே இன்பம் கொடுத்து பின்பு திரிமுறை எரித்த இறைவனார் அன்பரின் முன்பு தோன்றிய வெளிப்பாட்டு நிலை நின்றும் வியாபக நிலைக்குள் எழுந்தருளி போயினார். பெருமான் வந்த வேலை முடிஞ்சது, அவர் வந்து அந்த வியாபகத்துக்குள்ள போயிட்டார். அந்த பெரியவராகிய இளையான்குடி மாறநாயனாருடைய தூய திருவடியினை எனது தலைமேல் சூட்டி கொண்டு அந்த திருவடிகளின் துணை கொண்டு மெய்ப்பொருள் என்ற பெயருடைய சேதிநாட்டு அரசரது செய்தியை சொல்ல புகுகின்றேன் என்று சொல்லி
அதான் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது மெய்ப்பொருள் நாயனார அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அப்படின்னாரு. எப்பொழுதும் அவருடைய மனசுல அன்பருடைய வேடம் தான் இருக்கும். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் அப்படின்னாரு. குத்துனது முத்தநாதன் தான். அவர் உயிர் கொஞ்ச நேரத்தில் போக போகுது. ஆனால் வென்றது யார் அப்படின்னா மெய்ப்பொருள் நாயனார் தான். ஏன்னா அந்த திருவேடத்தை கடைசி வரைக்கும் வணங்கி அது தன்னுடைய வேலை செய்யக்கூடிய ஒருத்தனை கூட என்ன சொல்ற, ஐயன் நீர் இன்று எனக்கு செய்தது யார் செய்ய வல்லார் அப்படின்னார். ஏன்னா முத்தநாதன் திருவேடத்தோடு இருந்ததுனால பத்திரமா கொண்டு போய் ஊரெல்லையில் விட்டுட்டேன்னு சொன்னதுக்கு அவர் நாயனார் சொன்னது, ஐயன் இன்று நீ எனக்கு செய்தது யார் செய்ய வல்லார் என்று சொல்லி, அதுவும் அந்த சரியத்தில் தான் சொல்வாருங்க. கடைசியா உயிர் பிரிகின்ற பொழுது கூட என்ன சொல்றாருன்னா, அரசியல் ஆயத்தார்க்கும் அலிவுறு காதலார்க்கும் விரவிய செய்கையாலை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலல் சிந்தை செய்தார் அப்படின்னார். உயிர் பிரிகின்ற பொழுது கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பீர் அப்படின்னு தான் போனார். அதாவது ராஜ்யத்தை பார்த்துக்க, என்னுடைய மனைவி பார்த்துக்க அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை. அதாவது இந்த பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பீர் அப்படின்னு, சேதி நாட்டில் திருநீற்றினுடைய அன்பு எப்பொழுதும் குறையக்கூடாது என்று சொல்லி அமைச்சர்களை அழைத்து சொன்னதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவருடைய சரிதம் அடுத்த சரிதமாக நமக்கு அமைய பெற்றிருக்கிறது என்று சொல்லி, இளையான்குடி நாயனார் எங்க இருக்கிறார் அப்படின்னா, சிவலோகத்தில் குபேரன் இருக்கக்கூடிய அழகாபுரியில குபேரனுக்கு அதிகாரியா இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கணும். செல்வமும் அதே மாதிரி சிவசிந்தனையும் பெற்ற ஒழுக்கத்து நிற்றல் சிறந்தது, சிவனடியார் பூசையும், அப்புறம் அவர்கள் கூட அமுதூட்டலும் சிறந்த புண்ணியம். இதனில் சிறந்த புண்ணியம் வேறு இல்லை. அடியார்களுக்கு அமுதூட்டுவதை விட சிறந்த புண்ணியம் வேறு இல்லை என்று சொல்லி, செல்வம் உள்ள காலத்து சிவபூசையும் அடியார் பூசையும் பேணுதல் போலவே வறுமை வந்த காலத்தும் அவை தளராது மிக போற்றிற்குரியன் என்று சொல்லி, அங்கதான் பெருமான் வெளிப்பட்டு அருளுவன் என்று சொல்லி இந்த ஐயா இந்த இதுல முக்கியமான இதுல சொல்லியிருக்கிறாங்க. உண்மை உணர்ந்தோர் தமது எவ்வளவு பெரிய இடர்களும் துன்பங்களும் வந்த போதிலும் பெருமானிடத்திலும் சிவனடியார்களிடத்திலும் வைத்த அன்பினில் சிறிதும் குறைவுபடாது ஒழுகுவர் என்று சொல்லி, அந்த அளவுக்கு நாயனாரையும் மனைவியும் ரெண்டு பேர்த்துக்கும் பெருமான் ஏன்னா தொண்டுக்கு துணை நின்றதுனால அம்மையாருக்கும் அவர் சிவலோகத்தில் இடம் கொடுத்தார் என்று சொல்லி, இந்த அளவுக்கு நாம் சிவனடியார் வேடங்களை சிவனனவே கொண்டு வழிபடுதல் வேண்டும். நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமை என்று சொல்லி 12ஆம் சூத்திரம் சொல்லுவதைப் போல இதன் தத்துவத்தை மேல்வரும் சரீரத்தினுள் காண்க என்று சொல்லி, அடியார் பூசை அளிக்கும் முறையினை இச்சரீரத்தினின்றும் உலகம் உணர்ந்து ஒழுகி உய்வதாக இந்த சரீரத்தில் அடியார் பூசையை பற்றி சொன்னார். அடுத்த சரீரத்தில் மெய்ப்பொருள் நாயனார் சரீரத்தில் வேடத்தினுடைய சிறப்பு சொல்ல போறாரு. ஆமா, இந்த வேடம் தான் முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. வேடத்தை நம்ம வணங்கித்தான் ஆகணுங்க. அடியார் அப்படின்னு ஆச்சுன்னா அதை சீலம் இளரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை ஞான மிகழ்வார் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார் பாலனைந்தார் தமக்களித்த படியரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினிய மொழி விளம்பி விடை கொடுத்தார் என்று சொல்லி அந்த நரசிங்க முனை நாயனார் குணத்தில் வருது. அது ஒழுக்கம் இருந்தாலும் சரி, இல்லாத போனாலும் சரி, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அந்த வேடம்தான் முக்கியம் அப்படிங்கிறது மெய்ப்பொருள் நாயனார் புராணத்திலையும் ஏனாதி நாயனாருடைய புராணத்திலே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, நாயனாருடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி அவைகின்றோம். என்றும் இன்பம் பெருகு முயல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் மொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வெள்ளிமல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம்.